சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான பரிசுத்த நாளின் காலை நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் வந்து தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறபடினாலே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நம்ம அருமுழங்கால் படிட்டு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த ஆரம்பிப்போம். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் இருதயத்தினால் தந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்களை தெரிந்தெடுத்த தேவன், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்கள் மேல் அன்பு வைத்ததான தேவன். ஹல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்தெடுத்து எங்களுக்காக இரத்தம் சிந்தி எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற எங்கள் பரலோக தந்தையாம் தெய்வம் நீர் ஒருவராக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவில் நீர் அசைவாடுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் நடுவில் நீர் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இயேசுவின் நாமத்தில் வெளிப்படட்டும். கர்த்தருடைய மகிமை இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 2-3 பேரின் நாமத்தினால் எங்கே கூடினாலும் அங்கே வாசம் பண்ணுவேன், வருகிறேன் என்று சொன்னதான தேவன், இருப்பேன் என்று சொன்னதான தேவன் எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் வாசம் பண்ணுகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய கிருபையினாலும் கர்த்தர் இந்த இடத்தை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மகிமையை நாங்கள் காண்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. எல்லா போராட்டங்கள், இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மனதோடு தேவனை ஆராதித்து உம்மை தொழுது கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றும். துவக்க முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், காணிக்கைகள் பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் எங்களோடு நீர் தெளிவாய் பேசும். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வரவேண்டிய ஜனங்களை வேகமாய் கொண்டு வரும் தடைகளை மாற்றும் உன்னதருடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பேதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்கார்வோம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நம் பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவன் வாக்குதத்தங்கள் வரைந்தேனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவன் வாக்குதத்தங்கள் வரைந்தேனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
மோசேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில் வல்லவாய்ந்தன் புகலிடமே. வரைந்திரன்றோ உம் உள்ளம் கையில் வல்லவாய்ந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீர்க்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீர்க்கச்சோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நேரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசு. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். மறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெயக்கொடியே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமே தேவன் நமக்கு இதுதான் கொடுத்தாரு. உங்கள் கண்களில் இருக்கிற எல்லாருடைய கண்ணீரையும் துடைப்பேன்னு யார் சொன்னாராம்? கர்த்தரே இதை சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அதனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் இந்த வருடம். அப்படி இல்லை, எல்லாருக்கும் கண்ணீர் இல்லாத உலகமே கிடையாது. எல்லாருக்கும் கண்ணீர், ஆனால் அவர் துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லியிருக்கார், அவர் துடைப்பார். ஆமென். மனிதன் துடைக்கிற கண்ணீர் அது நிரந்தரமாக துடைக்க முடியாது. ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு போய்விடுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைப்பார் என்றால் அதுதான் ஒரு பெரிய ஆறுதல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பாய், என்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார்,
கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கங்கள் மாற்றப்பட்டவர்களாய் பாடுவீங்களா? கரங்களை தட்டி உற்சாகமாய். கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம். முழங்கால் படிட்டு பாடுவோமா? கலங்கிடவே வேண்டாம். நம்மே எல்லாரும் முழங்கால் படிட்டு பாடுவோம். நம்மே கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம். சேர்ந்து சொல்லுவோமா? ஆமென். எஸ் ஜீசஸ். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார். தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லாரும் சொல்லுமா? எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். என்னை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தாங்கி நீர் தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. தாங்கி நீ எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? தப்புவித்தீ சுமந்தி சுகம் தந்தி. கருவில் இருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்தீர். ஹல்லேலூயா. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். தகப்பன் போல தூக்கி தினம் சுமந்து வருகிறீர், தாயை போல ஆற்றி தினம் தேற்றி வருகிறீர். நன்றி ஐயா ஏசையா, 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 நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? கருவில் இருந்தே தாங்கி வந்தாரே, எல்லாருடைய கிருபைதானே. இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீர். கழுகு போல சுமந்து தினம் பறக்க செய்கிறீர், கண்மணி போல் கரைப்படாமல் காத்து வருகிறீர். நன்றி ஐயா. கரலை உயர்த்தி சொல்வோமா? நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. கருவில் இருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகிறீர். ஆமென் ஜீசஸ். அப்பா உங்க கிருபையினால தாங்கி வந்தீரே. ஆமென். உம்முடைய இரக்கத்தினால மேய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிறீர், மட
மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிறீர். மேய்ப்பன் போல கரங்களாலே ஏந்தி மகிழ்கின்றீர். மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகின்றீர். நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. எஸ் எஸ் ஆமே இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஏசையா நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா. ஏசையா கருவில் இருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே ஜீசஸ், கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமே இரக்கத்தினாலே. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீரே. துக்கங்கள் பாடுகள் பலவீனங்கள் பாவங்கள் நோய்கள் சுமந்து தீர்த்தீரே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா. ஏசையா நன்றி ஐயா. ஒரு விஷயம் கூட சொல்லுவோமா? ஆமே நன்றி ஐயா. ஏசையா 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 கருவில் இருந்தே தாங்கி வந்து கிருபையினாலே இந்நாள் வரை தாங்குகிறீர் இரக்கத்தினாலே. கருவில் இருந்தே தாங்கி வந்து இனிமேலும் தாங்கி நீ தப்புவித்தீ சுகம் தந்தீ. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்கி நீ தப்புவித்தீ சுமந்தீ சுகம் தந்தீ. தாங்குவி தப்புவிப்பி சுமப்பி சுகம் தருவி. தாங்குவி விசுவாசத்தோடு சொல்லுவோமா? தப்புவிப்பி சுமப்பி சுகம் தருவி. தாங்குவி தப்புவிப்பி சுமப்பி சுகம் தருவி. ஆமென். எங்களை இந்நாள் வரையில் தாங்கின தெய்வமே, இம்மட்டும் ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல எங்களை தாங்கி வழி நடத்தின தெய்வமே, எல்லா விக்கினங்களுக்கும் அப்பா விலக்கி எங்களை தப்புவித்த தெய்வமே. ஆமென் அப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேலே சுமந்தது போல சுமந்து வந்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை நீங்க விடுவிப்பீங்கப்பா, நிச்சயமாகவே ராஜா. எங்களுக்கு நீங்க சுகம் தருவீரப்பா. எல்லா
வியாதிகளையும் எல்லா நோய்களையும் நீக்கி உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளே ஒவ்வொருவரோடு கூட அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை தாங்குவார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை சுமப்பார், உங்களுக்கு சுகம் தருவார். சோர்ந்து போக வேண்டாம், ஒருவரும் சோர்ந்து போக வேண்டாம். உற்சாகத்தோடு சோர்ந்து போகாமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு விசுவாச அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு சொல்லுவோமா, நீங்க என்ன இன்னும் தாங்க வைப்பா, என்ன இன்னும் நீங்க தாங்குவீங்கப்பா, எங்களை தப்பு வைப்பீங்கப்பா, எங்களுக்கு சுகம் தருவீரப்பா, எங்களை வாழ வைப்பீங்கப்பா, எங்கள் ஜீவன் தருவீங்க ராஜா. ரஹரதாரா ஷஹரதி பிரிதல ரஹரபாம் ரிபா ரபரதீர ஷபரபரதீல ரபரபாம் ரிபா பபர ஷகரதீரந்திரதல ரஷபபபா லிபா ரகரதி அந்தல ரஷபரபரதீரதல ரபரபா. ஆமென். ஒரு விடுதலை ராஜா. சபையில் ஒரு விடுதலை. எங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு விடுதலையை என் தேவன் கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறீங்க. ரிபா பபர ஷகரதீரந்தரதில ரபரபல ரபா ரிபா பபர ஷகரபரபரதியாந்தல ரஷபபபலரபா லிபர ஷகரதீரந்தல ரபிரபலரபரதலரபா. ஆமென், 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 ஆமென். Jesus, hallelujah. Riyara shahara dira dalara balaraba. Ribaba balara shabara baradilaraba. Amen. Amen. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசினீர், அசைவாடி கொண்டிருந்தீர். உமக்கு நன்றி ராஜா. ஒரு விசை கொடுங்க, சமூகத்தில் கடந்து வருகிறோம். மீதியான பகுதியை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க அசைவாடுங்க, நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடி ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தோடு திரும்பி செல்ல என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. உடைய மகனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. பரலோகத்திலிருந்து வார்த்தைகளை நீங்க வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களோடு நீங்க பேசுங்க ராஜா, ஒவ்வொரு இருதயங்களோடு பேசுங்க ராஜா. ஆறுதல் பண்ணுகிற தேவன் நீர், சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நீர் அப்பா. துக்கங்களை எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் நீர். உங்கள் சமூகத்தை ஒரு விசை கூட கடந்து வருகிறோம். நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். एक बार फिर आप सभी को प्रभु यीशु के नाम से बधाई देके स्वागत करता हूं। கர்த்தருடைய வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். परमेश्वर के वचन की ओर हम सब जाएंगे। ஏசாயா 25வது அதிகாரம் ஏசாயா का 25वां अध्याय 8வது வசனம் 8वां वचन। ஏமன் ஸ்தோத்திரம். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற தெய்வம் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டு வருகிறார். हमारे आंसुओं को पोंछने वाला परमेश्वर करके इस विषय से हमसे बातें करते आ रहे हैं। என்னோடு சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம முன்னால போலாம். मेरे साथ मिलकर इस बात को बोलकर हम आगे बढ़ेंगे। தமிழ்ல சொல்லுங்க. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். प्रभु यहोवा सबों के मुख पर से आंसू पोंछ डालेगा और अपनी प्रजा की नामधराई सारी पृथ्वी पर से दूर करेगा। அல்லேலூயா, हालेलुया। கைகளை உயர்த்தி ஒரு 3 அல்லேலூயா சொல்லிருங்க. हाथ उठाकर இன்றைக்கு போன வாரம் ஆண்டவர் யாத்திரையாகமத்தின் புத்தகத்திலிருந்து நம்மோடு பேசினார். पिछले हफ्ते परमेश्वर में निर्गमन के पुस्तक से बात की है। 3வது அதிகாரம் 7-8 வசனங்கள்ல तीसरे अध्याय के 7वें और 8वें वचन में கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜெபனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து परमेश्वर अपनी प्रजा इस्राएल की क्लेश को देखकर ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். और परिश्रम कराने वालों के द्वारा जो उनकी चिल्लाहट है मैंने सुनी। அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். उनकी वेदना को मैं जानता हूँ। நம்முடைய உபத்திரவத்தை பார்க்கும் தெய்வம் அவர். हमारे क्लेश को देखने वाला परमेश्वर, நம்முடைய கூக்குரலை கேட்கும் தெய்வம் அவர். हमारी चिल्लाहट को सुनने वाला प्रभु। நாம் படுகிற வேதனைகள்
அத்தனையையும் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். हम जो भी वेदना उठाते हैं उन सारे वेदनाओं को जानने वाला परमेश्वर, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் उन्हें मिस्रियों के हाथ से छुड़ाने के लिए, ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி उन्हें उस देश से निकालकर கானானியரும் कनानी, ஏத்தியரும் इत्ती, எமோரியரும் एमोरी, பெரிசியரும் परिजी, ஏபியரும் हिवी, எபூசியரும் இருக்கிற இடமாகிய यबूसी लोगों के स्थान में பாலும் தேனும் ஓடுகிற दूध और शहद बहने वाले நல்லமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். अच्छे और बड़े देश में ले जाकर पहुंचाने के लिए उतर आया हूँ. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாயிருக்கிறார்கள். इस्राएली लोग मिस्र देश में गुलाम बनकर गए. ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுகிறார்கள், परमेश्वर को देखकर चिल्ला रहे गए, அழுகிறார்கள். रो रहे गए, ஆண்டவரை நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், परमेश्वर हम गुलाम हुए गए, நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம், हम दबाए जा रहे गए, எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேண்டும், हमारे जीवन में एक आजादी चाहिए, இந்த வேதனையிலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி கூக்குரலிடுகிறார்கள். इस वेदना से इस परेशानी से हमें एक बदलाव चाहिए करके चिल्ला रहे गए. அந்த வசனம் சொல்லுகிறது, वो वचन कहता है அவர்களை அந்த எகிப்தியரின் கைக்கு விடுதலை ஆக்குவதற்காக उन्हें मिस्रियों के हाथ से छुड़ाने के लिए தேவன் இறங்கி வந்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर उतर कर आए करके कहा गया है. நம்முடைய கூக்குரலை கேட்டு இறங்குகிறதான தெய்வம் நம்முடைய தெய்வம். तो हमारी चिल्लाहट को सुनकर उतरने वाला हमारा परमेश्वर है. அவர்கள் கூக்குரலுக்கு பின்பு ஒரு விடுதலை உண்டாயிற்று. उनके चिल्लाहट के बाद एक छुटकारा हुआ. எந்த காரியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் கூக்குரல் இடுகிறியோ அந்த காரியத்தில் கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு அவர் போதுமானவர். तू जिस कार्य के लिए परमेश्वर से पुकारेगा, चिल्लाएगा, उस कार्य में परमेश्वर तुझे आजादी देने के लिए काफी है. எந்த காரியத்தில் வேதனையோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறியோ வேதனையிலிருந்து விடுதலையாக்குவதற்கு போதுமானவர். जिस कार्य किस वेदना से तू परमेश्वर को देख के बुलाता है, पुकारता है, उस वेदना से छुड़ाने के लिए वो काफी है. இந்த வாரம் கர்த்தர் நம்மோடு பேசின காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். पिछले हफ्ते परमेश्वर से बात किए हुए कार्य को आपको याद दिलाता हूँ. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா பிரேயராவே மாத்திரணும். हमारे जीवन में जो भी परेशानी समस्या आती है उसे प्रार्थना में बदल देना है. சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஜெபிக்கவே தெரியாது. कुछ लोग कहते मुझे तो प्रार्थना करना आता ही नहीं. உனக்கு வர பிரச்சனை எல்லாத்தையுமே அப்படியே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் சொல்றதுதான் ஒரு ஜெபம், ஒரு வகையான ஜெபம். तेरे को जो भी परेशानी समस्या हो सबको तू यीशु के नाम से परमेश्वर को बताना एक प्रकार का प्रार्थना है. அப்ப பிரேயர் பண்ண தெரியலன்னா உனக்கு பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தம்னு நான் நினைக்கிறேன். तो तुझे प्रार्थना करना नहीं आता है मतलब तेरे को कोई परेशानी नहीं है करके मुझे लगता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் ஜெபமாக மாற்றி விட்டோம்னா हमारे लिए आने वाली सारी परेशानियों को हम प्रार्थना में बदल देंगे तो ஜெபமே ஜெயம். प्रार्थना ही जय है. அல்லேலூயா. हालेलुया. ஜெபத்தில் தான் விடுதலைகள் நடக்கும். प्रार्थना में ही छुटकारा होता है. அல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கள் ஒடுக்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. इस्राएली लोगों को मिस्री लोग दबाए करके वचन कहता है. ஏன் அவர்களை நெருக்கி ஒடுக்கினார்கள்? क्यों उन्हें दबाए, उनके ऊपर जोर लगाए? அவர்கள் பலுக்கி பெருகுகிறதை எகிப்தியர்கள் விரும்பவில்லை. वे फूले फले बढ़ रहे थे, इसे मिस्री लोग नहीं चाहते थे. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ பலுகி பெருகுகிறதை சாத்தான் விரும்பாதபடியினால் பல நெருக்கத்தை உனக்கு தருவான். நீ ஆண்டவரை நோக்கி கூக்குரல் இடும்போது ஆண்டவர் உன்னை இன்னும் அதிகமாய் பலுகி பெருக செய்வார். तू बढ़कर ना फैले कर कर, तू बढ़कर ना फैले कर कर, शैतान तुझे शैतान तुझे दबाव और संकट देगा, सब लेकिन तू चिल्लाकर पुकारते समय परमेश्वर तुझे और बढ़ाएंगे. அல்லேலூயா. हालेलुया. பைபிள் என்று சொல்லுது, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள்.
बाइबल क्या कहता है कि जितना उन्हें दबाए उतना वो बढ़कर चले, ஆனால் ஒடுக்கப்பட்ட போது அவர்கள் சோர்ந்து போகவில்லை. लेकिन जब दबाए गए तो निराश नहीं हुए। ஒடுக்கப்பட்ட போது அதிகமாய் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். जब वे दबाए गए तो अधिकतर परमेश्वर को देखकर चिल्लाए। அப்போ ஒடுக்கம் வரும்போது, நெருக்கம் வரும்போது அதிகமாய் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடுங்கள். तो जब संकट आता है, दबाव आता है, तो अधिकतर परमेश्वर को पुकारिए। நம்மை ஆண்டவர் இன்னும் அதிகம் பலுகி பெருகச் செய்வார். हमें परमेश्वर और भी फूल कर बढ़ने के लिए रखेंगे। நாம் பலுகுவோம் பெருகுவோம் என்பது சாத்தானுக்கு தெரிந்தபடியினாலே தான் நம்முடைய பெருக்கத்தை தடை செய்வதற்கு அவன் நம்மோடு போராடுகிறான். हम बढ़कर फूले फलेंगे करके शैतान इस बात को जानता है, इसीलिए हमारे जीवन में संकट और दबाव को लाता है। என்னை ஆண்டவர் பெருக பண்ணுகிறதை சாத்தான் விரும்பவில்லை. मुझे परमेश्वर और बढ़ाएंगे वो शैतान को पसंद नहीं, ஆகவே அவன் என்னை நெருக்குகிறான். इसीलिए वो मुझे संकट और दबाव दे रहा है। நெருக்கம் வரும்போது தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், एक दबाव आते ही परमेश्वर के बच्चों जान लेना आपको एक कार्य। என் வளர்ச்சியை அவன் விரும்பவில்லை. मेरी उन्नति प्रगति को नहीं என் चाहता, ஆசீர்வாதத்தை சாத்தான் விரும்பவில்லை. मेरे आशीर्वाद को शैतान नहीं चाहता, என் பெருக்கத்தை சாத்தான் விரும்பவில்லை. मेरी बढ़ोतरी को जो है शैतान नहीं चाहता, ஆகவே என்னை அவன் நெருக்குகிறான். इसीलिए वो मुझे दबा रहा है। ஆகவே நான் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். इसीलिए मैं परमेश्वर को देख के पुकारूंगा। தேவன் என்னை நிச்சயம் பலுகி பெருக செய்வார் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டாம். परमेश्वर मुझे निश्चय बढ़ाकर फूलेंगे फलाएंगे कर कर ये विश्वास भरोसा होना चाहिए। அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். उस बात को ध्यान से देखिए। எவ்வளவாய் நெருக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பெருகினார்கள். जितना दूर तक उन्हें दबाए उतना दूर तक फलते फैलते गए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। அதிக நெருக்கம் அதிக பெருக்கத்தின் அடையாளம். अधिक दबाव अधिक बढ़ने की निशानी है। பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, அதிக நெருக்கம் அதிக பெருக்கத்தின் அடையாளம். अधिक दबाव अधिक बढ़ने की निशानी है। அதனால நெருக்கம் வரும்போது சொல்லுங்க, बोलिए, பக்கத்துல கையை பிடிச்சிருங்க. बगल वाले का हाथ पकड़कर। நெருக்கம் வரும்போது முறுமுறுக்காதீங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில ஏதோ செய்ய போறாரு, அதுக்கு தான் இது நடக்குது. दबाव आते समय कुड़कुड़ाइए मत, यीशु पिता कुछ तो करने वाले गे, इसीलिए मेरे जीवन में ऐसा हो रहा है। அல்லேலூயா, हालेलुया। இன்னைக்கு இரண்டாவது காரியம், ஏன் அவர்களுக்கு நெருக்கம் உண்டாயிற்று? आज दूसरा कार्य, क्यों उनके जीवन में दबाव संकट आया। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் முன் குறித்து சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் நெருக்கத்தை அனுமதித்தார். इस्राएली लोगों से जो परमेश्वर ने पहले ही जो वादा किया था उसे करने के लिए परमेश्वर ने उनके जीवन में दबाव को भेजा। மறுபடியும் சொல்றேன், दोबारा कहता हूँ, நீங்க எல்லாம் பரலோகத்துல உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கீங்க. आप सभी को देख के लगता है आप सभी स्वर्ग में बैठे हुए हो। உங்க பெண்ணையும் காணல, நோட்டையும் காணல, சிலருக்கு பைபிளே காணல. आपका कुछ के हाथ में पेन नहीं दिखाई दे रहा, कुछ के हाथ में नोट नहीं दिखाई दे रहा, कुछ के हाथ में तो बाइबल ही नहीं दिखाई दे रहा। பரலோகத்துல போனா தான் இதெல்லாம் தேவையில்லை. स्वर्ग में जाने के बाद ये सब की जरूरत नहीं, பூமியில இருக்கும்போது இதெல்லாம் தேவைன்னு पृथ्वी में रहते समय ये सब आवश्यक है। விளங்கிச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? ஆமென், आमीन, அல்லேலூயா. हालेलुया। எத்தனை தான் சொல்லுங்க பாஸ்டர், कितना भी बोल दीजिए पास्टर, நாங்க ஸ்கூலுக்கே ஒழுங்கா பெண்ணு கொண்டு போல இங்கேயும் கொண்டு வரோம். हम तो स्कूल पाठशाला में ही ठीक से पेन नहीं लेके गए तो यहाँ पर कैसे लेके आएंगे? அடுத்த வாரம் பைபிள் கொண்டு வரல நான் எழுப்பி விட்டு போடுவேன். देखो अगले हफ्ते बाइबल नहीं लेके आए तो आपको खड़ा कर दूंगा। பைபிள் கூட கொண்டு வர முடியலன்னா பிறகு என்ன பண்ணாங்க? एक बाइबल भी आप लेके नहीं आ सकते फिर क्या? பிரைஸ் தி லார்ட். प्रेज द लॉर्ड। சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லிடுவோம். जोर से 3 हालेलुया। ஆமென். आमीन। ஏன் உங்களுக்கு எழுதி வைக்க சொல்றேன் தெரியுமா? मैं आपको क्यों इसे लिख कर रखने के लिए कहता हूँ पता है क्या? உங்களோடு சில தேவன் தீர்க்க தரிசனங்களை பேசுகிறார். आपसे परमेश्वर कुछ भविष्यवाणी कहते हैं। பாஸ்ட் ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு வந்து எழுத மாட்டேன், பார்த்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண மாட்டேன். देखो पास्टर जी कुछ तो पढ़ कर आकर आपसे संदेश प्रचार नहीं करेंगे। தேவ சமூகத்தில் அமரும்போது கர்த்தர் தருகிற வார்த்தைகளை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். परमेश्वर के सम्मुख बैठते समय परमेश्वर जो बातें वचन देते उसे ही मैं आपको बताता हूँ। அப்ப இந்த வார்த்தைகளை எழுதி வச்சு நீங்க கிளைம் பண்ணணும்.
तो इन वचनों को लिख कर रख के आपको उसके ऊपर हक जताना है। ராஜுவுடைய அப்பா என்ன செய்வாரன் தெரியுமா? राजू के पिताजी क्या करते थे पता है क्या? இங்க இருந்து சொல்லக்கூடிய அத்தனை வசனத்தையும் எழுதி வச்சிருவாரு. यहाँ पे जो भी वचन बताए जाते सब लिख कर रखते थे। மத்தியானம் சாப்பிடுறதுக்கு முன்னால வீட்டுல போய் அந்த வசனத்தெல்லாம் வாசிச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாராம். दोपहर को खाना खाने से पहले वो सारे वचन को एक बार पढ़ने के बाद ही खाना खाते थे। பாத்தீங்களா? देखे क्या? ஆமா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கதல கையை பிடிச்சு கேளுங்க, அடுத்த வாரமாவது பாஸ்டர் கீழ்ப்படிவீங்களா இல்ல எழும்பி நிக்கணுமா? अगले हफ्ते तो भी पास्टर की बात मानोगे या खड़े हो जाओगे? எழுத படிச்சு தெரிஞ்சவங்க அத்தனை பேர் கையிலயும் பென்னு நோட்டும் இருக்கணும். देखो जो लिखना पढ़ना जानते हैं उन सभी के हाथ में नोट होना चाहिए। வாங்க முடியலன்னா என்கிட்ட சொல்லுங்க, இலவசமாவது நான் தரேன். आप खरीद नहीं पाते हो तो बोलिए मैं आपको मुफ्त में देता हूँ। அல்லேலூயா சொல்லுவோம். हालेलुया बोलेंगे। அப்ப இரண்டாவது காரியம், दूसरा कार्य, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கு பார்த்துடுங்க. देखो इस्राएलियों के लिए परमेश्वर की कई बहुत से वादा वचन गए। அது நிறைவேறும் காலம் வந்தபோது वो जब पूरा करने का समय आया, ஆண்டவர் அவர்களுக்கு உபத்திரவத்தை அனுமதித்தார். परमेश्वर उन्हें कलेश की अनुमति दिए। இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு தேவ திட்டம் இருந்தது. इस्राएली लोगों के विषय एक योजना थी। அவர்களை குறித்த வாக்குத்தத்தங்கள் இருந்தது. उनके विषय वादा वचन थे। அவர்களை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் இருந்தது. उनके विषय भविष्यवाणी थी। அவைகளெல்லாம் நிறைவேறும் காலம் வந்தபோது वो सब पूरा होने का समय जब आया, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நெருக்கத்தையும் உபத்திரவத்தையும் अनुमतितार। परमेश्वर इस्राएली लोगों के लिए दबाव और कलेश की अनुमति दिए। அப்ப உபத்திரவம் வருகிறது, तो कलेश आता है, நெருக்கம் வருகிறது என்று சொன்னால் दबाव आता है करके कहते हो तो இன்னொரு காரியத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. और एक कार्य हमें समझ लेना है। தேவன் எனக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், परमेश्वर मुझसे कहे वादा वचन, தேவன் எனக்கு முன் குறித்தவைகள், परमेश्वर जो पहले से मेरे लिए ठहराए, தேவன் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், परमेश्वर जो मुझसे पहले भविष्यवाणी कहे, அது நிறைவேறும் காலம் என்னுடைய அருகில் வந்திருக்கிறது. वो पूरा होने का समय मेरे बगल में आ गया है। ஆகவே தான் என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவமும் நெருக்கமும் பெருகுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். इसीलिए मेरे जीवन में कलेश और जो है वेदना बढ़ रहा है करके जान लेना है। ஏன் என் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு முன்பு, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு முன்பு நெருக்கத்தை ஆண்டவர் அனுமதிக்க வேண்டும்? क्यों परमेश्वर मेरे जीवन में वादा वचन भविष्यवाणी पूरा होने से पहले एक दबाव को मेरे जीवन में अनुमति देना है? நான் உங்களுக்கு வசனங்களை வாசிக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். मैं आपके लिए वचन को पढ़ते समय आप समझ जाओगे। இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை குறித்ததான வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை முதலாவது உங்களுக்கு சொல்கிறேன். अब इस्राएली लोगों के विषय वादा वचन क्या है, पहला ये बात मैं आपको बताता हूँ। ஆதியாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம், उत्पत्ति के पुस्तक का 15वां अध्याय 13-14 वचनங்களை நாம் வாசிக்கும்போது, 13वें और 14वें वचन को हम पढ़ते समय, Genesis chapter 15 verse 13 and 14, उत्पत्ति के 15वें अध्याय का 13वां और 14वां वचन, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, तब वे अब्राहम को देखकर, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருந்து यह निश्चय जान कि तेरे वंश पराए देश में परदेशी होकर रहेंगे தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், और उसके देश के लोग के दास हो जाएंगे, அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். और वे उनके 400 साल 400 वर्ष वो दुख देंगे करके तो जान ले। அல்லேலூயா. हालेलुया। அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, अगले वचन को पढ़ते समय, ஏமன் ஸ்தோத்திரம், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பே. फिर जिस देश को वे दास होंगे उसको मैं दंड दूंगा। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். उसके पश्चात वे बड़ा धन वहां से लेकर निकल आएंगे। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். अच्छे से ध्यान दीजिए, इस हिस्से को मैं आपको अच्छे से बताता हूँ। ஆபிரகாமுக்கு अब्राहम के ஒரு लिए மகன் இருக்கிறான். एक बेटा है, அவன் ஈசாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. उसका नाम इसहाक है। ஏமன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஈசாக்கை எனக்கு பலி செலுத்த வேண்டும்.
परमेश्वर कहते हैं इसहाक को मिले बलिदान कर। ஆமென். आमीन। இப்படின்னெல்லாம் நிறைய காரியங்கள் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ऐसे अनेक कार्य परमेश्वर अब्राहम को देखकर कहते हैं இந்த ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாக ये इसहाक जन्म लेने से पहले ஆண்டவரிடத்தில் ஆபிரகாம் ஜெபிக்கிறார். अब्राहम परमेश्वर से प्रार्थना करता है, ஆண்டவரே परमेश्वर நான் உமக்கு கீழ்ப்படிந்து வந்து கொண்டிருக்கிறேனே, मैं आपकी बात मानकर आ रहा हूँ, நீர் எனக்கு என்ன தருவீர் என்றெல்லாம் கேட்கிறார். आप मुझे क्या दोगे करके मांग रहा है। கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறாரு, परमेश्वर से देख कर कहते हैं வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், आकाश के तारों को तू ताक कर देख, ஆமென். அவைகளை எண்ணக்கூடுமானால் சொல்லு, उसे तू गिन सकता है तो तू बोल, அவைகளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். उसके समान तेरे वंश को मैं फैलाऊंगा। கர்த்தர் அவன் ஆபிரகாம் அவனை விசுவாசித்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. अब्राहम उस पे विश्वास किए करके सब कहा गया है। அதற்கு பின்பு தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது. उसके बाद ये घटना हो रही है। ஆண்டவர் சொல்லுகிறாரு, परमेश्वर कह रहे हैं இந்த ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னதாகவே ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, इसहाक के जन्म होने से पहले ही परमेश्वर अब्राहम को देखकर कह रहे हैं உன் சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறார். तेरा वंश फूलेगा फलेगा कर कर। அதுக்கு அடுத்து சொல்றாரு, இந்த தேசத்தை இந்த கானான் தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். उसके बाद कहते इस कनान देश को तू अपने हक में लेगा। உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்த தேசம் என்று சொல்லக்கூடியது கானான் தேசமாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். तेरे और तेरे वंश के लिए खुद का देश जो है कनान देश रहेगा करके कहते हैं। ஆனால் लेकिन ஏமன் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இன்னொரு காரியத்தை முன்குறித்து சொல்லுகிறார். परमेश्वर एक और कार्य पहले से ठहरा कर कहते हैं। 13வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 13वां वचन कहता है परमेश्वर अब्राहम को देखकर कहते हैं உன் சந்ததி ரொம்ப பெருசா பெருகும்பா, देख तेरा वंश बहुत ही बढ़ेगा। ஏமன் ஸ்தோத்திரம், நீ கானான் தேசத்துல தான் உன் சந்ததி குடியிருக்கும். देख कनान देश में ही तेरा वंश रहेगा। ஆனா ஒரு காரியம் என்ன நடக்கும் தெரியுமா? लेकिन एक कार्य क्या होगा पता है क्या? உன் சந்ததி பெருகும்போது तेरा वंश बढ़ते समय உன் சந்ததிகள் तेरे वंश 400 வருஷம் 400 साल அந்நிய தேசத்தில் பரதேசிகளாயிருப்பார்கள். अन्य देश में जो है परदेसी बनकर रहेंगे। 400 வருஷம் 400 साल அந்த தேசத்தின் ஜனங்களை சேவிப்பார்கள். उस देश के लोगों की सेवा करेंगे। அந்த ஜனங்களால் இவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள் என்று நிச்சயமாய் அறிய கடவாய். और उस देश के लोग इन्हें कलेश दुख पहुंचाएंगे करके इस बात को जान ले। நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். जैसे ध्यान दीजिए, ஒரு ஜாதி एक जाति ஏமன் ஆபிரகாமிடத்திலிருந்து பிறப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் சொல்கிறார், अब्राहम से उत्पन्न होने से पहले ही कह रहे हैं உன் சந்ததி அந்நிய தேசத்தில் 400 வருடம் குடியிருக்கும். तेरा वंश जो है अन्य देश में जो है 400 साल रहेगा। பரதேசிகளைப் போல இருப்பார்கள். परदेसी के समान रहेंगे அந்த தேசத்தின் ஜனங்களை சேவிப்பார்கள். और उस देश के लोगों की सेवा करेंगे। அந்த ஜனங்களால் உபத்திரவப்படுவார்கள். और उस देश के लोगों के द्वारा दुख और कलेश पाएंगे। 4வது வசனம் சொல்கிறது, 14वां वचन कहता है ஏமன் இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். और जिस देश के लोग इनकी सेवा करवाते उनको मैं दंड दूंगा। பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். उसके पश्चात वे बड़ा धन वहां से लेकर निकल आएंगे। அப்ப இஸ்ரவேல் ஜனத்தை குறித்த முன் குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கிறது. तो इस्राएली लोगों के विषय में पहले से ही ठहराया हुआ एक भविष्यवाणी है। இவர்கள் அடிமைத்தனத்தில் இருப்பார்கள். ये गुलामी में रहेंगे, 400 வருடம் இருப்பார்கள். 400 साल रहेंगे। அல்லேலூயா. हालेलुया। அதை கவனித்துக் கொள்ளுங்கள். अच्छे से ध्यान दीजिए, சில இடத்தில் 400 வருடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. कुछ जगह पर 400 साल करके बताया गया சில है இடத்தில் 430 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. और कुछ जगह पर 430 साल बताया गया அதனால है। பைபிள் பொய்ன்னு நினைச்சிராதீங்க. इसीलिए पवित्र शास्त्र झूठ बोलता है करके मत सोचिए। விளக்கமாய் சொல்லி கொடுக்கிறேன். मैं आपको अच्छे से समझाता हूँ। ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு, अब्राहम का बेटा इसहाक, ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள், इसहाक के 2 बेटे ஏசா யாக்கோபு. एसा और याकूब। யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். याकूब को परमेश्वर चुन के लेते गए யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். और याकूब के 12 बेटे। விளங்கிச்சா உங்களுக்கு? समझे आप लोग? அப்ப அதில் ஒருவன் யோசேப்பு. और उसमें से एक यूसुफ। யோசேப்பை சகோதரர்கள் விற்று போட்டார்கள். यूसुफ के उसके भाई लोग बेच दिए। அவன் எகிப்துக்கு போகிறான். वो मिस्र देश में जाता है। யோசேப்பு எகிப்துக்கு போன நாள் முதல்
यूसुफ मिस्र देश में गया उस दिन से இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையான நாள் வரைக்கும் 430 வருடங்கள் इस्राएली लोग मिस्र देश से छुटकारा पाया वो दिन जो है वो पूरा मिला के 430 साल। விளங்குச்சா? अब समझे, யோசேப்பு அடிமையா இருக்கிறான், यूसुफ गुलाम गए, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சிறைச்சாலையில் இருக்கிறான், उसके बाद थोड़े दिन बंदीगृह में गए, அதுக்கு பிறகு தான் பார்வோனின் அரண்மனைக்கு போகிறான்। उसके बाद ही फिरौन के राजमहल में जाता है। பார்வோனின் அரண்மனைக்கு போகும்போது தான் பஞ்சம் வருது। फिरौन के राजमहल में जब जाता है तभी अकाल पड़ती है। பஞ்சம் வரும்போது தான் யாக்கோபின் பிள்ளைகள் ஏமன் ஸ்தோத்திரம் எகிப்துக்கு வருகிறார்கள்। अकाल पड़ने के बाद ही याकूब के बेटे लोग मिस्र देश में आते हैं, ஆகாரம் வாங்கி கொண்டு போகிறார்கள்। भोजन को लेकर जाते हैं। பின்பு யோசேப்பு சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினான்। फिर यूसुफ अपने भाइयों से अपने आप को प्रकट किया। ஏமன் வீட்டமன் அவர்கள் ஊருக்கு போனாங்க, மறுபடியும் கானானுக்கு போனார்கள்। फिर उसके भाई लोग फिर कनान में गए। தகப்பனையும் पिता தன் சகோதரர்கள் எல்லாரையும் अपने सारे भाइयों को, அவர்கள் குடும்பம் முழுவதும் எகிப்து தேசத்துக்கு வருகிறது। उनका पूरा परिवार मिस्र देश में आता है। யோசேப்பு அவர்களை எகிப்தில் கோசேன் என்கிற இடத்தில் குடியமர்த்தினார்। यूसुफ उन्हें मिस्र देश के गोशेन नामक जगह पर उन्हें रहने के लिए दिया। அப்ப யாக்கோபும் மற்ற பிள்ளைகளும் வந்த நாள் முதல் तो याकूब और उसके दूसरे बेटे आए हुए दिन से இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையான காலம் வரைக்கும் 400 வருடம்। इस्राएली लोग जो छुटकारा पाए वो दिन तक जो उसका हिसाब है 400 साल। அப்ப யாக்கோபின் சந்ததிகள் வருவதற்கு முன்பு 30 வருடங்கள் யோசேப்பு எகிப்தில் இருந்திருக்கிறார்। तो याकूब और याकूब के दूसरे बेटे आने से पहले यूसुफ जब पहले आए थे वो 30 साल मिस्र देश में थे। ஆகவே தான் வேதத்தில் சில இடத்தில் 400 வருடம் என்றும் சில இடத்தில் 430 வருடம் என்றும் எழுதப்பட்டிருக்கும்। इसीलिए पवित्र शास्त्र के कुछ जगह पर 430 साल और कुछ जगह पे 400 साल करके लिखे गए। ஆபிரகாமிட்ட ஆண்டவர் சொன்னாரு, तो अब्राहम से परमेश्वर कहे உன் சந்ததி 400 வருடம் அந்நிய தேசத்தில் குடியிருந்து அவர்களுக்கு அடிமையாயிருப்பார்கள்। तेरे वंश जो है 400 साल उस देश में रहेंगे और उसके गुलाम बनकर रहेंगे। இதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தமும் தீர்க்க தரிசனம்। यही परमेश्वर का वादा वचन और भविष्यवाणी है। இப்ப ஏமன் யாத்ராகமத்தின் புத்தகம் अब निर्गमन का पुस्तक 40வது 12வது அதிகாரம் 40-41 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது। 12वें अध्याय के 40वें वचन में कहा गया है। நாமன் 12வது அதிகாரம் 40-41 வசனங்கள் இப்படியாய் சொல்கிறது। 12वें अध्याय का 40 और 41 वचन इस तरह कहता है, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம்। इस्राएली लोग जो मिस्र देश में रहने का समय 430 वर्ष। 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே 430 वर्ष के बीतने ठीक उसी दिन, நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், अच्छे से ध्यान दीजिए, 430 வருடம் முடிந்த அன்றைய தினமே 430वां दिन का 430 साल का दिन खत्म होते ही கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது। यहोवा की सारी सेना मिस्र देश से निकल गई। அல்லேலூயா। हालेलुया। கர்த்தர் முன் குறித்து சொன்ன நாட்கள் முடிந்தவுடனே परमेश्वर जो पहले से ठहराया वह दिन खत्म होते ही ஒரு நாள் கூட ஆகே பீச்சே இல்லங்க, एक भी दिन आगे पीछे नहीं, ஒரு நாள் கூட முன்னால பின்னால கிடையாது। एक भी दिन आगे पीछे नहीं। ஆபிரகாமுக்கு சொன்னார் 400 வருஷம்। अब्राहम से के 400 साल। ஆமென் आमीन। யோசேப்பு போனது முதல் 430 வருடம்। यूसुफ जब गए थे उससे लेके गिनेंगे तो 430 साल। கர்த்தர் சொன்ன நாள் முடிஞ்சது உடனே तो परमेश्वर का कहा हुआ दिन खत्म होते ही அன்னைக்கு ராத்திரி उसी रात அடுத்த நாள் விடிகிறதுக்கு முன்னால ஆண்டவர் ஏமன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்படச் செய்தார்। अगले दिन का सवेरा होने से पहले रात्रि को परमेश्वर इस्राएलियों को मिस्र देश से निकलवाए। பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, கர்த்தர் முன் குறித்த நாள் ஒரு நாளும் மாறாது। परमेश्वर ठहराया वह दिन एक भी दिन नहीं बदलेगा। அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், இப்ப நீங்க சொல்லாதீங்க என்ன, அது ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, वो आशीर्वाद का क्यों ना हो, நன்மையா இருந்தாலும் சரி, वो भलाई का क्यों ना हो, கல்யாணமா இருந்தாலும் சரி, वो शादी क्यों ना हो, வீடு வாங்க வேண்டியதா இருந்தாலும் சரி, घर खरीदना क्यों ना हो, கச்சேரியா இருந்தாலும் சரி, या कचहरी क्यों ना हो, சாவா இருந்தாலும் சரி, या मृत्यु क्यों ना हो। விளங்குதா? समझे? விளங்குதா உங்களுக்கு? समझे आप लोग? நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே
திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். हमारे लिए परमेश्वर पहले से प्लान करके योजना करके रखेंगे. அது எந்த காரியமா இருந்தாலும் சரி, वो कोई भी कार्य क्यों ना हो, ஆண்டவர் முன் குறித்த நேரத்தையும் சமயத்தையும் காலங்களையும் ஒருவனாலும் மாற்ற முடிவதில்லை. परमेश्वर पहले से ही जो ठाने गए, जो ठहराए, वो दिन, वो समय, वो काल को कोई मनुष्य बदल नहीं सकता. அல்லேலூயா. हालेलुया. நல்ல கையை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்களா. अच्छे से ताली बजाकर उनके नाम की महिमा कीजिए ना. ஆமென். आमीन. ஆண்டவர் சொன்ன காரியம் எவ்வளவு சரியாக துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. परमेश्वर ने जो कार्य कहा था वो कितने ठीक तरीके से सही समय पे हुआ. அவர் வார்த்தைகள் மாறுவதில்லை. उनकी बातें नहीं बदलती. அவர் தீர்க்க தரிசனங்கள் மாறுவதில்லை. उनकी भविष्यवाणी नहीं बदलती. அல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு பெரிய தெய்வத்தை, சரியான தெய்வத்தை நாங்க ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் 3 அல்லேலூயா சொல்லிரலாமே. वैसे सही परमेश्वर की हम आराधना करते करके बोलने वाले 3 हालेलुया बोलिए. ஆமென். आमीन. தேவன் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மை உள்ளவர். मेरे परमेश्वर ने जो बात की उसमें वो कितने विश्वास योग्य है. 400 வருடம் ஆபிரகாமுக்கு சொன்னாரு. अब्राहम से कहे 400 साल. அந்த நாள் முடிஞ்ச உடனே वो दिन खत्म होते ही அன்னைக்கு ராத்திரியே ஆண்டவர் அதிலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட செய்கிறார். उसी रात को जो है मिस्र देश से उन्हें निकलवाए. ஆமென். आमीन. அப்ப ஏன் ஆண்டவர் இவர்களுக்கு உபத்திரவத்தை அனுமதிக்க வேண்டும்? அதுதான் நம்முடைய கேள்வி. तो देखो हमारा सवाल यही है, परमेश्वर भी क्यों इन्हें दबाव, संकट, कलेश देना था? ஆண்டவர் 400 வருஷத்துல இவங்களை வெளியே கொண்டு வரணும் பார்த்துடுங்க. देखो परमेश्वर को जो है 400 साल बाद इन्हें लेकर आना है बाहर. அதான் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். यही परमेश्वर का दिया हुआ वादा वचन है. இப்ப இவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, अभी देखो ये लोग क्या सोच लिए, நம்ம வாழ்க்கையே எகிப்து தான் போல இருக்கு. हमारा जीवन जिंदगी मिस्र करके. முற்பிதாக்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை மறந்து போய்விட்டு கானான் எகிப்து தேசத்திலேயே இவர்கள் குடியிருப்பதற்கு தங்களுக்கு கூடாரங்களை அமைத்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. देखो इनके पूर्वजों से जो परमेश्वर ने वादा प्रतिज्ञा दी थी उसे बोलकर ये अपना जिंदगी घर जो है मिस्र देश में बनाने के लिए घर सब बांध कर खड़े हैं. அப்போ तब இவனுக்கு எகிப்திலிருந்து போறதுக்கு மனசு இல்ல. इसको मिस्र देश को छोड़कर जाने के लिए मन नहीं. ஏன்னா எகிப்து 400 வருஷமாய் குடியிருக்கும் இடம். क्योंकि मिस्र देश ऐसा जगह है जहाँ पे 400 साल से रह रहे हैं. ஆமென். आमीन. ஆமென். आमीन. இங்க பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இருக்காங்கல்ல, देखो यहाँ पे जो पैदा हुए और बढ़ने वाले पाले पोसे बच्चे हैं ना, இந்த பிள்ளைகளை பார்த்து டேய் நாங்கெல்லாம் ஊருக்கு போறோம், நீ ஊர்ல வந்து குடியிருக்க வரியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? उस बच्चे को देखकर बोलिए, ए बेटा हम सब गांव में जाकर रहने के लिए जा रहे हैं, तू आ रहा है क्या करके पूछोगे तो क्या बोलेगा? 99% பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க? 99% बच्चे क्या कहेंगे? ஏய் கிழவா கிழவி நீ வேணா போ, நாங்க வர மாட்டோம். हे बुड्ढा बुड्ढी तुझे चाहिए तो जा, मैं नहीं आऊंगा. ஆமென். आमीन. ஊர்ல பிறந்தவங்களுக்கு ஊருக்கு போகணும்னு ஆசை இருக்கும். देखो जो गांव में जन्म हुए पैदा हुए उनको गांव जाना बहुत पसंद लगता है, ஆனா போக முடியாது. என்ன செய்யறது? நம்ம மும்பைல மாட்டிக்கிட்டோம். लेकिन जा नहीं सकते, क्या करें, मुंबई में आके फंस चुके हैं. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. ஆனா இங்க பிறந்த பிள்ளைகள்ட்ட கேளுங்க, लेकिन जो बच्चे यहाँ पर मुंबई में जन्म है उनसे पूछिए, 99% பிள்ளைகளுக்கு போக விருப்பம் இருக்காது. 99% बच्चों को मन इच्छा ही नहीं रहेगा. இப்ப இவன் ஏற்கனவே 400 வருஷம் ஆகி போச்சு. अब देखो ये तो पहले ही 400 साल से गए. தலைமுறை 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 கிட்டத்தட்ட 50 30 66 36 7 தலைமுறை ஆகி போச்சு. देखो तकरीबन पीढ़ी से पीढ़ी जो है तकरीबन 7 पीढ़ी हो चुकी. Praise the Lord. प्रेज द लॉर्ड. அவன் கானானை பார்த்தவன் ஒருவனுமே இங்க இல்ல. இப்ப अभी कनान देश को जिसने देखा था उसमें से एक भी व्यक्ति अभी जिंदा नहीं है. கானானை குறித்து கதை சொல்லுகிறவனும் இங்க இல்ல, எல்லாம் செத்தாச்சு. कनान के बारे में कहानी बताने वाला भी कोई नहीं, सब मर गए. இப்ப இவனுக்கு கானானே மறந்து போச்சுங்க. अब ये तो कनान क्या होता है वो ही भूल गया. Praise the Lord. प्रेज द लॉर्ड. Hallelujah. हालेलुया. அப்போ तब ஆண்டவர் யோசித்தாரு, परमेश्वर सोचे இவன் தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டியது இருக்கு. भविष्यवाणी पूरा होना बाकी है. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டியது இருக்கு. अब्राहम से जो बात मैंने कही वो पूरा होना बाकी है. அப்ப இவனுங்களை சும்மா இருக்க விடக்கூடாது. तो इन्हें ऐसे खाली नहीं छोड़ना चाहिए. இப்ப இவனுக்கு உபத்திரவம் கொடுக்காவிட்டால் अब इसको दुख और कलेश नहीं देंगे तो எகிப்தில் தான் இருப்பான். ये मिस्र में ही रहेगा. எகிப்தில் இருப்பது தேவ திட்டம் அல்ல. मिस्र में रहना परमेश्वर की योजना नहीं. காரணம் எகிப்து என்பது தேவனால் வெறுக்கப்பட்ட இடம். कारण मिस्र देश जो है परमेश्वर के द्वारा नफरत करने वाली जगह है. பாவத்தின் உறைவிடம்.
पाप का रहने का स्थान। ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்றே ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். परमेश्वर अब्राहम के लिए एक देश को तैयार करके रखे थे। ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, एक दिन अब्राहम को देख करके थे, எவ்வளவு நடக்க முடியுமோ நட, हे तू जितना दूर तक चल सकता है चल, அவ்வளவு இடத்தையும் உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். वे सारे जगत तुझे और तेरे वंश को मैं दूंगा। உங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னா என்ன செய்வீங்க? आपसे प्रभु आकर ऐसा कहेंगे तो आप क्या करोगे? தூங்கி எழும்புறதுக்கு முன்னாலே ஓடுவீங்க நீங்க எல்லாம். सोकर उठने से पहले आप लोग तो भागोगे। நடந்தா கொஞ்சம் தான். अरे चलेंगे तो थोड़ा जमीन। ஆமென். आमीन। தண்ணி கூட குடிக்காம ஓடுவீங்க. बिना एक बूंद पानी पिए बिना दौड़ोगे। ஆமா. ஆபிரகாமுக்கு சொன்ன, அவன் சுத்தி சுத்தி நடந்தான். अब्राहम से कह रहा, अब्राहम भी घूम घूम कर चलने लगे। ஆண்டவர் சொன்ன, இந்த தேசம் முழுசும் உனக்குடா. परमेश्वर के ये देश पूरा तेरे लिए। இது சாதாரணமான தேசமா இருக்காது. और ये साधारण देश नहीं रहेगा। உலகத்தின் எந்த தேசத்திலும் இல்லாத நன்மை உன் தேசத்தில் இருக்கா. दुनिया के किसी भी देश में जो भलाई नहीं रहेगी वो तेरे सिर्फ तेरे देश में रहेगा। இவ்வளவு அழகான செழிப்பான தேசம், उतना खूबसूरत और खुशल देश। பைபிள் சொல்லுது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். बाइबल कहता है दूध और मधु बहने वाला देश। அல்லேலூயா. हालेलुया। அவ்வளவு நல்ல தேசம். उतना अच्छा देश। ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் கொடுக்க திட்டம் வைத்த தேசம் அவ்வளவு அழகான தேசம். अब्राहम के वंश को जब परमेश्वर देश देने का योजना रखे वो इतना खूबसूरत और सुंदर देश। ஆனா என்ன நடந்துச்சு? लेकिन क्या हुआ? ஆபிரகாமின் சந்ததி அந்த தேசத்தை மறந்து போனது. अब्राहम के वंश उस देश के बारे में भूल ही गए। இப்ப ஆபிரகாமின் சந்ததிக்கு எகிப்து போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வேளை, अब अब्राहम के वंश जो पीढ़ी है मिस्र काफी है कर कैसे सोच रहे हैं? கர்த்தர் பார்த்தார், परमेश्वर देखे, இவனை சும்மா போடா அப்படின்னா போக மாட்டான். देखो इसको ऐसे जा करके कहेंगे तो ये नहीं जाएगा। ஆண்டவர் வந்து, परमेश्वर आकर, எப்பா நீங்க எல்லாம் கிளம்புங்க, ये देखो आप सब लोग निकलो, கானான் உங்களுக்காக ரெடியா இருக்கு, कनान देश तुम्हारे लिए तैयार है। போங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவான்? जाओ करके कहेंगे तो ये लोग क्या कहेंगे? கானானா कनान क्या? எங்க இருக்கு? कहाँ पर है? நான் பார்த்ததே இல்லையே. हमने तो कभी देखा ही नहीं। ஒருவேளை அவங்க பிள்ளைகள்ட்ட அப்பா அம்மா சொல்றாங்க, டேய் எங்க தாத்தாலாம் கதை சொல்லிருக்காங்கடா. हो सकता है उनके माता पिता उनके बच्चे से कह रहे, हे हमारे दादा परदादों ने ऐसे कहानी बताई। உடனே இந்த பிள்ளைகள் என்ன சொன்னோம்? तुरंत ये बच्चे क्या ஏ कहेंगे? புட்டா புட்டி, உங்களுக்கு வேற வேலை இல்ல, हे बुड्ढा बुढ़ी तुमको और कुछ काम नहीं है क्या? हमारा दोस्त पूरा எகிப்தில இருக்காங்க. எங்க நண்பர்கள் எல்லாம் மிஸ்ர में है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எப்படி விட்டுட்டு போக முடியும்? कैसे छोड़ के जा सकते? பார்த்தாரு, देखे ஆண்டவர் ஒரு வேட்டு வச்சாரு. परमेश्वर एक फटाकड़ी रखे। Praise the Lord. Praise the Lord. எப்படி வச்சாரு? कैसे रखे? பைபிள் வசனத்தை வாசித்து பாருங்க. बाइबल के वचन को पढ़कर देखिए। யோசேப்பை அறியாத புதிய பார்வோன் ஒருவனை ஆண்டவர் எழுப்புகிறார். एक ऐसा फिरौन को लाए जो यूसुफ को नहीं जानता था। ஆமென். आमीन। யோசேப்பின் சரித்திரங்கள் வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கும். यूसुफ के इतिहास में उसका जो इतिहास है बातें लिखी गई है। ஆமென். आमीन। யோசேப்பின் காலத்தை எகிப்தியர்கள் ஒருவரும் மறக்க முடியாது. यूसुफ का समय मिस्र में कोई नहीं भूलेगा। உலகமே மறக்க முடியாது, தெரியுமா? दुनिया ही नहीं भूल सकती। आपको पता है क्या? இந்த அளவுக்கு பெரிய பஞ்சமாகும். उतना दूर तक बड़ी अकाल எகிப்தில தான் தானியம் இருக்கு. सिर्फ मिस्र देश में अनाज है। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। அப்போ எகிப்தின் பெரிய பார்வோனுக்கு அடுத்த தலைவன் யோசேப்பு. तो मिस्र देश में फिरौन के बाद जो अगला प्रधान है यूसुफ। பைபிள் சொல்லுது, बाइबल कहता है யோசேப்பை அறியாத ஒரு புதிய பார்வோன் வருகிறார். एक फिरौन आता है जो यूसुफ के बारे में कुछ नहीं जानता। அப்ப அவனை எழுப்பினது யாருன்னு நினைக்கிறிய? अब आप क्या सोचते हो? उसे किसने उठाया, किसने लाया? கிஸ்னே லாயா? यार, ஆண்டவர் தான். परमेश्वर। ஆண்டவர் தான். परमेश्वर। இல்லனா இவன் இங்க எல்லாம் இருப்பான். नहीं तो ये यहीं पर रहेगा ना। இவனை எழுப்பி அவன் பார்வோனை எழுப்பினா தான் फिरौन को उठाएंगे तब ही அவன் சூடு வைப்பான். वो चटका देगा। Praise the Lord. Praise the Lord. நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா बहुत से समय सोचोगे तो ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு நேராக நாம் நடந்து போகாமல் இருக்கும்போது, परमेश्वर ने जो वादा वचन दिया उसकी ओर जब हम चलकर नहीं जाते, கர்த்தர் அங்கங்கே பாம வெடிக்க வைப்பார். परमेश्वर वहां बॉम्ब को फटने रखते हैं। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। ஆமா, பார்வோனை எழுப்புறார். हाँ, फिरौन को जगाते हैं। பார்வோன் எழும்பி फिरौन जागकर இவங்கள உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம்,
इनको क्लेश, दुख के ऊपर दुख, உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம். क्लेश के ऊपर क्लेश. உபத்திரவப்படும்போது क्लेश पाते समय இஸ்ரவேல் ஜனங்கள் इस्राएली लोग முற்பிதாக்களின் வாக்குத்தத்தங்கள் தீர்க்க தரிசனங்களை நினைவு கூர்ந்திருப்பார்கள். पुरनियों के वादा वचन और भविष्यवाणी को स्मरण करेंगे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இவர்கள் எகிப்தில் கோசேனில் தங்கி இருப்பது தேவனுடைய திட்டம் அல்ல. ये मिस्र देश के गोशेन देश में रह गए, ये परमेश्वर की योजना नहीं. தேவனுடைய திட்டம் परमेश्वर की योजना அவர்கள் वे लोग ஏவன் ஸ்தோத்திரம் சிறிய பகுதியில் குடியிருப்பது அல்ல. छोटे से हिस्से में रह गए, ये नहीं. தேவனுடைய திட்டம் परमेश्वर की योजना ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன் வாக்கு பண்ணின தேசத்தில் இஸ்ரவேல் சந்ததியை கொண்டு சேர்ப்பதே தேவ திட்டம். परमेश्वर की योजना अब्राहम, इसहाक, याकूब से जो वादा किए उस देश में लेकर जाके पहुंचाना परमेश्वर की योजना. கோசேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பகுதி பார்த்துடுங்க. ये देखो गोशेन करके जो है वो छोटा सा इलाका. எகிப்தில் ஒரு சின்ன பகுதி ஒரு மாவட்டம் மாதிரி நினைச்சுக்கிடுங்களா. मिस्र देश में एक जिला है करके रख लीजिए. Praise the Lord. Praise the Lord. ஆனா लेकिन இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ண தேசத்தின் நீளம் அகலம் என்ன தெரியுமா உங்களுக்கு? इस्राएली देश के लिए जो परमेश्वर ने जिस देश की वादा की थी उसकी लंबाई चौड़ाई कितनी है आपको पता है क्या? யாத்திரையாகமம் 23வது அதிகாரம் 31வது வசனம். निर्गमन के 23वें अध्याय का 31वां वचन. ஆமென். அங்க சொல்லப்பட்டிருக்கு आमीन. वहां पर बताया गया है சிவந்த சமுத்திரம் தொடங்கி लाल समुद्र से लेकर பெலிஸ்தியரின் சமுத்திரம் வரைக்கும், फलिस्तियों के समुद्र तक, வனாந்திரம் தொடங்கி और जंगल से लेकर ஆமென் நதி வரைக்கும், யோர்தான் நதி வரைக்கும் अमानत के देश की ओर तक உன் எல்கையா இருக்கும்படி செய்வே. तेरा सीमा में रख के दूंगा. அல்லேலூயா. हालेलुया. எங்க இருந்து? कहां से? சிவந்த சமுத்திரம் முதல் लाल समंदर से பெலிஸ்தியரின் சமுத்திரம் வரைக்கும் फलिस्तियों के समंदर तक பல நாடுகள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. उसी के अंदर कई देश आते हैं. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. ஆமா, ஏமன் ஸ்தோத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஏமன் வனாந்திரம் தொடங்கி कहा गया जंगल से लेकर யோர்தான் நதி வரைக்கும், योर्दान की नदी तक, வடக்கையும் கிழக்கையும் எல்கையை பார்க்க முடியாத அளவுக்கு, उत्तर और दक्षिण की सीमा को देख ही नहीं सकते उतना दूर तक, அவ்வளவு பெரிய தேசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. उतना बड़ा देश इस्राएलियों के लिए वादा किया गया था. Praise the Lord. Praise the Lord. யாத்திரையாகமம் 3:8 சொல்லப்பட்டிருக்கு. निर्गमन के 30 अध्याय के 8वें वचन में कहा गया है ஏத்தியர்கள் குடியிருந்த பகுதி, हित्ती लोग रहने वाला जगह, இவர்கள் எல்லாம் ஒரு ஜாதி கூட்டங்கள். ये सभी एक जाति के झुंड. கானானியர்கள் குடியிருந்த பகுதி, कनानी लोग रहने वाला जगह, எமோரியர்கள் குடியிருந்த பகுதி, हेमोरी लोग रहने वाला जगह, பெர்சியர்கள் குடியிருந்த பகுதி, परिज्जी लोग रहने वाला जगह, ஏவியர்கள் குடியிருந்த பகுதி, हिव्वी लोग रहने का जगह, எபூசியர்கள் குடியிருந்த பகுதி. यबूसी लोग रहने का जगह. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நல்லா கவனிச்சிடுங்க. अच्छे से ध्यान दीजिए. 6 ஜாதிகள் குடியிருந்த பகுதிகள். 6 जाति के लोग रहने वाला जगह. Praise the Lord. Praise the Lord. ஆமென். आमीन. அவ்வளவு இடத்தையும் நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருந்தார். वो पूरा जगह में तुझे दूंगा करके परमेश्वर वादा किए. ஆமென். आमीन. கோசேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்ல. गोशेन देश में दूध और शहद बहती है, ऐसा नहीं देश थी. கோசேன்ல என்ன தெரியுமா பிரபல்யமான சாப்பாடு? गोशेन में प्रबल खाना क्या था पता है क्या? வெள்ளை பூண்டு, काकड़ी, लहसुन, லெசூன், लहसुन, लहसुन, காக்கடி, வெள்ளரிக்காய், काकड़ी. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? கொம்மட்டிக்காய். उसके बाद क्या है? हरी सब्जी, ஆமென். ஏமன் ஸ்தோத்திரம் கீரை, पालक, मेथी, ஹரிபாஜி. हरी भाजी. Praise the Lord. Praise சூப்பர் சூப்பர் சாப்பாடுல. बहुत ही स्वादिष्ट टेस्टी खाना है ना. Praise the Lord. Praise the Lord. பார்த்தாரு, டேய் உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்ட காலம் முடிஞ்சிடுடா. अरे देखो ये सब खा के तुम्हारा समय समाप्त हुआ. ஆண்டவர் சொன்னார், परमेश्वर कहे உன்னை விடுதலையாக்கும் காலம் சமீபமாயிற்று. तुझे छुड़ाने का समय समीप आया है. விடுதலையாக்கும் காலம் சமீபமாயிற்று. तुझे छुड़ाने का समय समीप आया है. வெள்ளை பூண்டு சாப்பிட்ட காலம் போதும். लहसुन खाया समय काफी है. வெள்ளரிக்காய் சாப்பிட்ட காலம் போதும். काकड़ी खाया समय काफी है. கீரை சாப்பிட்ட காலம் போதும். हरी सब्जी, पालक, मेथी खाया समय काफी है. கொம்மட்டிக்காய் சாப்பிட கேட்டாலே உல்ட்டி வருது. ऐसा बाजी जो सुनते ही उल्टी आने जैसा. Praise the Lord. Praise the Lord. ஆமென். இதெல்லாம் சாப்பிட்ட காலம் போதும். ये सब खाए वो समय काफी है. நீ சாப்பிடணும்னு வச்ச காலம் முடிஞ்சிட்டு பாயுது. तू खाने के लिए जो भी सोच के रखा था ना, ये खाने का समय இனி खत्म. உனக்கு முன்னே இருக்கும் காலம் अभी आगे तेरे रहने का काल, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் நன்மையை அனுபவிக்கும் காலம். दूध और शहद बहने वाले कनान देश के भलाइयों को अनुभव करने का கையை समय தட்டி है. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर परमेश्वर
परमेश्वर के नाम की महिमा कीजिए கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा कीजिए தேவ பிள்ளையே परमेश्वर के बच्चे உங்களுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களின் நிறைவேறும் காலம் சமீபமாயிற்று என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் तेरे जीवन में वादा वचन पूरा होने का समय नजदीक आ गया करके परमेश्वर कह रहे हैं உனக்கு ஆண்டவர் சொன்ன अनेक தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதல் இந்த வருஷங்களில் உண்டாகும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்குறித்து சொல்கிறார் तेरे को परमेश्वर कहे अनेक भविष्यवाणी वादा वचन ये साल पूरा हो गए करके पहले से आत्मा परमेश्वर तुझे देख कर कह रहे हैं வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் காலம் சமீபமாயிற்று वादा वचन पूरा होने का समय नजदीक आ गया है வாக்குத்தத்தத்துக்காக நீ புறப்பட ஆயத்தமாயிருந்தால் वादा वचन के लिए तो निकलने के लिए तैयार है तो உபத்திரவம் வருவதில்லை कलेश नहीं आएगा நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் अच्छे से जान लीजिए வாக்குத்தத்தத்துக்கு நேராக புறப்படுவதற்கு நீ ஆயத்தமானால் वादा वचन की ओर तू चलने के लिए तैयार है तो உனக்கு உபத்திரவம் வருவதில்லை तेरे को कलेश नहीं आएगा நான் வரமாட்டேன் ஆண்டவரே मैं नहीं आऊंगा प्रभु நீங்க சொன்னதெல்லாம் பெற்றுக்கொள்றதுக்கு நான் ரெடி ஆக மாட்டேன் தயாராக மாட்டேன் அப்படின்னா आपने जो भी कहा उससे प्राप्त करने के लिए मैं तैयार नहीं होऊंगा रेडी नहीं होऊंगा कहोगे तो நல்ல சொல்றேங்க கவனிச்சுக்க अच्छे से कहता ध्यान से सुन लो வெட்டி வச்சு தகர்த்தால் உன்னை அந்த இடத்தில் எழுப்புவார் फिर फटाकड़ी रख के फोड़ के तो भी उस जगह से तुझे हिलाएंगे காரணம் என்ன தெரியுமா कारण क्या है पता है क्या உனக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றாமல் உன்னை இந்த உலகத்திலிருந்து எடுப்பது தேவனுடைய திட்டம் அல்ல तुझसे जो कहे वो पूरा किए बिना तुझे दुनिया से ले ये परमेश्वर की योजना नहीं है அவர் பொய் சொல்லுகிறவர் அல்லங்க वो झूठ नहीं बोलते மனமாறுகிறவர் அல்ல मन से नहीं बदलते உனக்கு சொன்ன அதை செய்து நிறைவேற்றுவதற்கு தீவிரமாகிறவர் एक बात तुझसे कहे तो उसे पूरा करने के लिए वो तेजी से काम करते हैं விளங்குச்சா समझे क्या நான் வர மாட்டேனா मैं नहीं आऊंगा வெடி வைப்பார் फटाकड़ी रखेंगे அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான் நான் வர மாட்டேன் वो भी ऐसे करे तो मैं नहीं आऊंगा வரமாட்டியா नहीं आएगा நான் சொன்ன 430 வருஷம் நேரம் ஆயிட்டுப்பா देख मैंने जो कहा था 430 साल समय हो गया நீ வருவியா வர மாட்டேன்னு நான் பார்க்கிறேன் अब तू आता है कि नहीं आता मैं देखता हूँ பார்வனை எழுப்பினாரு फिरौन को जगाए அவன் கட்டளை இடுறான் वो आज्ञा देता है ஏய் ए இவனெல்லாம் பெருகிட்டு இருக்கலானோப்பா ये लोग तो बढ़ते जा रहे हैं எகிப்தின் ஜனங்களை பார்த்து பார்வன் சொல்றான் मिस्र देश के लोग को देख के फिरौन कहता है ஆனான் எபிரேயர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிட்டு இருக்கான்ப்பா देखो इस्राएली लोग इब्रानी लोग तो फलते जा रहे फैलते जा रहे விடாத छोड़ मत நெருக்கு दबा அவனை ஒடுக்கு उसको और कुचल ஒடுக்கு कुचल கர்த்தர் தான் அனுமதி கொடுத்தாரு परमेश्वर ने अनुमति दिया ஒடுக்க ஆரம்பித்த போதுதான் जब कुचलना शुरू हुआ முற்பிதாக்களின் வாக்குத்தத்த தேசத்துக்கு போவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தான் पूर्वजों से वादा किए उस देश में जाने के लिए अपने आप को तैयार किए அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया இஸ்ரவேல் தேசம் इस्राएल देश ஆண்டவர் சொல்றாருல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் परमेश्वर कह रहे ना दूध और शहद बहने वाला देश நமக்கு நேரம் முடியுதோ हमारा समय समाप्त हो रहा है क्या மெசேஜ்ல கால் பங்கு தான் போயிருக்கு मैसेज का तो पाहु हिस्सा ही गया है பிரைஸ் தி லார்ட் प्रेज द लॉर्ड நல்லா கவனிச்சிருங்க अच्छे से ध्यान दीजिए கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் कनान देश दूध और शहद बहने वाला देश ஆமென் பைபிள்ல வாசித்து பாத்தீங்கன்னா बाइबल में आप पढ़कर देखोगे तो ஒரு குலை திராட்சை திராட்சை குலை இருக்குல்ல देखो एक गत जो दाग की लगती है ना நமக்கு இங்க எவ்வளவு கிலோ இருக்கும் हमारे यहाँ पे कितना किलो होगा மேக்ஸिमम ஒரு 1.5 கிலோ இருக்குமா 2 கிலோ இருக்குமா देखो ज्यादा से ज्यादा 1.5 किलो 2 किलो होगा அப்படி ஒரு கொத்தா நிக்கும்லங்க देखो जो एक गत उठाते ना விளங்குதா விளங்கலையா ஒரு மாதிரி இருக்கறியே अरे समझ रहे हो कि नहीं थोड़ा अजीब से बैठे हो எனக்கு பார்க்கிறதுக்கே வித்தியாசமா இல்ல இருக்கு வேற கிரகத்துல போய் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ற மாதிரி இருக்கு मुझे देख के लग रहा है कि मैं ऐसे दूसरे ही ग्रह में जाके प्रचार कर रहा हूँ ஆமா ஒரு கொலை நமக்கு வந்து 2 கிலோ இருக்குமா देखो एक गत जो अंगूर का आप जो उठाते दाग का वो 2 किलो तक रहेगा பைபிள் வாசித்து பாருங்க बाइबल को पढ़कर देखिए வேவு பார்க்க போனவர்கள் ஒரு திராட்சை குலையை கொண்டு வந்தாங்க जो भेद निकालने के वो पूरे एक गत का जो दाग का गत उठा के लेके आए எத்தனை பேர் சுமந்தாங்க कितने लोग उससे उठाए எத்தனை பேர் कितने लोग 2 பேர் 2 जन ஒரு திராட்சை குலையை 2 பேர் சுமந்தாங்கன்னா எத்தனை கிலோ இருக்கும் ஒரு அப்ராச் சொல்லுங்களா एक दाग की गत को 2 जन उठा कर लेके आए तो एक अंदाजा लगा के बताइए तो जो दाग कितने किलो का होगा ரொம்ப தூரம் நடந்து கொண்டு வரணும் बहुत दूर चल के लेकर आना है எப்படி கொண்டு வந்திருப்பாங்க कैसे लेके आए होंगे இந்த ஊர்ல தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு மெத்தட் உண்டு பாத்திருக்கீங்களா என்ன தெரியல देखो आप गांव में पानी लेने के लिए भरने के लिए एक तरीका होता है आप देखे हो क्या இந்த தோல் ரெண்டு பக்கம் இப்படி போட்டு தோல்ல ஒன்னு இருக்கு देखो दोनों कंधे में जो एक चीज एक उठाने की चीज रखते हैं ஆமென் आमीन இப்போ இவங்க எப்படி கொண்டு வந்திருப்பாங்க ये कैसे लेकर आए होंगे ஒரு கொம்புல தொங்க விட்டு
एक डंडी में जो लटकाकर ஒரு ஷோல்டர்ல ஒருத்தர் இன்னொரு ஷோல்டர்ல एक के कंधे पे एक और दूसरे कंधे पे दूसरा, அப்படி திராட்சை கொலை கிடக்கு. ऐसे बीच में दाग कागज लटकाए। எத்தனை கிலோ இருக்கும்? कितना वजन किलो रहा होगा? 25 கிலோ வரைக்கும் மினிமம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. 25 से लेके 30 किलो रहने का मिनिमम संभावना। கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ண தேசத்தின் செழிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். परमेश्वर इस्राएली देश के लिए जो कुशलता की जो वादा किया उसके बारे में आपको बताता हूँ। மாதுளம் பழங்கள் நிறைந்த இடங்கள், अनार से भरा हुआ देश, ஒலிவ பழங்களும் திராட்சை பழங்களும் நிறைந்த இடங்கள், जैतून के फल और दाख के फल भरे हुए देश। Praise the Lord. प्रेज द लॉर्ड। மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள இடங்கள், पहाड़े और तराइयों से भरे हुए जगह, இருக்கிறதுலே மிக செழிப்பான பகுதி மலைகளும் பள்ளத்தாக்குகள். रहने में जो सबसे कुशल जगह है वो पहाड़े और तराई। Praise the Lord. प्रेज द लॉर्ड। Hallelujah. हालेलुया। கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிரோமே. हाथ उठाकर हालेलुया बोलिए। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ இந்த மலைகளுக்குள்ள தான் தேனீக்கள் கூடு கட்டும். अब देखिए पहाड़ों के अंदर ही ये जो मधुमक्खी है अपना जो है घोंसला बांधती है। எங்க போனாலும் தேன், ஒரிஜினல் தேன். अब जहाँ कहीं भी आप देखोगे तो असली शहद, असली मधु। மும்பையில கிடைக்கிறது என்ன தேன்? मुंबई में मिलने वाला शहद मधु क्या है? சக்கரை பாவு இல்ல, வெள்ளை பாவு. देखो गोला पानी है। ஆமென். आमीन। மும்பையில எவனாவது தேன் விற்க வரான், பக்கத்துல தான் எடுத்தானா ஒருத்தரும் வாங்கிராதீங்க, ஏமாந்துறாதீங்க என்ன? देखो मुंबई में कोई आकर कहता है अरे मैंने अपने बगल में ही जगह से ही जो है अभी शहद लेके आया, बोलेगे तो कोई मत लीजिए, उल्लू मत बनिए। ஏற்கனவே சக்கரை பாவை கொண்டு வந்துகிட்டு இதை தூக்கி உள்ள போடும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. पहले से ही जो शक्कर का जो पानी है वो लेके आके उसके अंदर ये डालेगा और वही देगा और कुछ नहीं। ஒருத்தன் இங்க வந்தான், தேன் எடுக்க, இங்க தேன் இருக்குன்னு வேணுமா அப்படின்னா. एक जन यहाँ पर आया, कहा कि यहाँ पर बगल में ही शहद है, मधु है, चाहिए क्या? நான் சொன்னேன் அடி வாங்காம ஓடிப்போ. मैंने कहा मार खाने से पहले भाग जा। உன் தேன் என்னன்னு எனக்கு தெரியும். तेरा शहद मधु क्या है मुझे पता है। நாங்க தேனிலே வளர்ந்தவங்க. हम तो शहद मधु में ही बड़े हुए। Praise the Lord. Praise the Lord. Hallelujah. हालेलुया। கைகளை உயர்த்தி हाथ उठाकर ஆமென். आमीन। நல்லா கவனிச்சிருங்க. अच्छे से ध्यान दीजिए। அவ்வளவு செழிப்பான தேசம், उतना कुशल देश, அவ்வளவு செழிப்பான தேசம். उतना कुशल देश। இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான், यहाँ पर बैठा है வெள்ளரிக்கா, काकड़ी, கொமட்டிக்கா, जो हरी सब्जियां, கீரை தின்னுகிட்டு இருக்கான். जो पालक और मेथी खा रहा है। வாக்குத்தத்தம் என்ன? वादा क्या है? நான் ஒரு வருஷம் தான் நீ தின்னுவேன். सिर्फ 400 साल ही तू इसे खाएगा। நான் ஒரு வருஷம் முடியும் போது 400 साल खत्म होते ही பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போயிருவேன். दूध और शहद बहने वाले देश में मैं तुझे लेकर जाऊंगा। கர்த்தருடைய பிள்ளைகளே, परमेश्वर के बच्चों, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறது என்ன தெரியுமா? आपसे और मेरे से परमेश्वर क्या वादा किए पता है क्या? கொமட்டிக்காயும் கீரையும் சாப்பிடுறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. से हरी पालक, मेथी और काकड़ी खाने के लिए नहीं बुलाए। ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாமின் சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கும் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். अब्राहम इसहाक से जो परमेश्वर आशीष के वादा किए वही आशीष तुम्हें और मुझे देंगे करके वादा किए गए। ஹல்லேலூயா. हालेलुया। சிறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். एकदम बढ़िया आशीर्वाद परमेश्वर में दिए அப்ப गए। தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டிய காலம் வந்தபோது तो परमेश्वर की योजना का पूरा करने का समय जब आया, ஆண்டவர் இவர்களுக்கு நெருக்கத்தை உருவாக்கினார். परमेश्वर इनके लिए कलेश को लाए। இவர்கள் எப்படியாவது கானானிலிருந்து புறப்பட வைக்க வேண்டும் என்பதற்கு, எகிப்திலிருந்து புறப்பட வைக்க வேண்டும் என்பதற்காகவே நெருக்கத்தை அனுமதிக்கிறார். ये कैसे भी करके मिस्र देश से निकलना चाहिए करके इनके लिए दबाव और संकट को भेजे। நெருக்கம் கொடுக்காமல் இருந்திருந்தால் கோசேனை விட்டு திரும்பி இருக்க மாட்டார்கள், எகிப்தை விட்டு திரும்பி இருக்க மாட்டார்கள். अगर इनके लिए संकट और दबाव नहीं दिए होते तो ये कभी दो गोशेन देश मिस्र देश को छोड़ के निकले ही नहीं होते। நெருக்கம் உண்டான போது जब दबाव आया, வாக்குத்தத்தத்தை திரும்பி பார்த்தார்கள். वादा वचन की ओर मुड़कर देखे। பக்கத்துல கையை பிடிச்சு வேகமா சொல்லுங்க, நெருக்கம் உண்டாகும் போது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை திரும்பி பாருங்கள். जब दबाव आएगा परमेश्वर की वादा वचन कर मुड़कर देखिए। ஆமென். आमीन। என்ன நெருக்குறாரு? दबा रहे என்ன हैं, நெருக்குறாரு? मुझे दबा रहे ஏதோ हैं। ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் வரப்போகிறது, நான் ஆயத்தமாகவில்லை, ஆகவே என்னை நெருக்குகிறார். मेरे लिए जो वादा वचन है पूरा होने के लिए आ रहा है और मैं तैयार नहीं हुआ, इसीलिए मुझे दबा रहे हैं। ஆமென். आमीन। நெருக்கம் दबाव தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்துக்கு நேராக அவர்களை திரும்பி பார்க்க செய்தது. परमेश्वर की वादा वचन आशीष की ओर मुड़कर देखने के लिए रखा। ஆமென். आमीन। சிலரை பாத்தீங்கன்னா कुछ को देखोगे तो ஒரு சின்ன சம்பளம் கொடுத்தா அப்படியே செட்டில் ஆயிருவான் சில இடத்துல. एक छोटा सा पगार तनख्वाह मिलते ही वहीं पे वो फंस जाएगा। ஆமா, இந்த கம்பெனி எனக்கு பிரச்சனை இல்ல, हाँ, इस कंपनी में मुझे कोई परेशानी இந்த नहीं। ஆபீஸ்ல சம்பளம் தந்தாலும் சரி, கொஞ்சமா தந்தாலும் சரி, தராம போனாலும் பரவாயில்ல, इस ऑफिस इस कंपनी में मेरे को पगार नहीं भी देंगे, थोड़ा से देंगे तो भी कोई बात नहीं। அப்படியே செட்டில்
ஆயிருவான் பாத்துடுங்க. वहीं पे सेटल बस जाते हैं। கேட்டா என்ன சொல்லுவான்? पूछेंगे तो क्या कहेंगे? எனக்கு பழகிட்டு. मेरे को यहाँ पे अच्छे से आदत हो गया। என்னாச்சு? क्या हो गया? பழகிட்டு. आदत हो गया। அங்க ஆண்டவர் வெடிகுண்டு வைப்பார். वहाँ पे परमेश्वर फटाकड़ी फोड़ेंगे। ஏன் தெரியுமா? क्यों पता है क्या? உன்னை அங்க வைக்கிறது தேவ திட்டம் அல்ல. तेरे को वहाँ पे रखना परमेश्वर की योजना உன்னை नहीं। கானானுக்கு நேராக கொண்டு போவது வழி நடத்துவதும் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறபடியால் சில இடங்களில் உபத்திரவத்தை அனுமதித்து அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு போக போகிறார். तुझे कनान देश की ओर ले जाना परमेश्वर की योजना। इस वजह से जिस जगह पे तू वहाँ पे कुछ न कुछ मुसीबत भेज के वहाँ से ले जाकर तुझे ऊंचा करेंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। ஒரு பட்டாக்கடி வெடி வந்த உடனே நினைச்சுக்க என்ன? एक फटाकड़ी फूटते ही समझ ले। ஆமென் आमीन। விளங்குச்சா? समझे क्या? நேரம் இல்ல, கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிட்ட வண்டியை. गाड़ी समय ने इसलिए स्पीड कर लिए। விளங்குச்சா? समझे क्या? ஒரு பிரச்சனை உள்ள வந்த உடனே நினைச்சுக்க. एक परेशानी अंदर आते ही समझ ले। ஆமென் आमीन। இல்லனா யார வெடி வைப்பார் இரண்டாவது? नहीं तो फिर हाथी जैसा फटाकड़ी फोड़ेंगे। ஆமா हाँ। சின்ன பட்டாக்கடி வெடிக்கும் போதே புரிஞ்சுக்கணும். छोटा फटाकड़ी फोड़ते ही समझ ले। இல்ல இங்க இல்ல என்ன ஆண்டவர் கிளப்புகிறார். नहीं नहीं परमेश्वर मुझे यहाँ नहीं, मुझे यहाँ से निकलने के लिए कह रहे। கோசேன் இல்ல கானான் எனக்கு. गोशेन नहीं है, कनान मेरा देश है। ஹல்லேலூயா கைகளை உயர்த்தி சொல்லுங்களா. हालेलुया हाथ उठाकर बोलिए ஹல்லேலூயா हालेलुया। உனக்கு முன் குறித்த ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் நடத்துவதற்காகவே சில காரியங்களை அனுமதிக்கிறார். तेरे को पहले से जो ठहराया आशीर्वाद है उसकी ओर चलाने के लिए कुछ कार्य तेरे जीवन में अनुमति देते हैं। Praise the Lord. Praise the Lord। சிலர் சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப உயிர் தோழன், ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகும், சாகு வரைக்கும் என் கூட இருப்பான். कुछ लोग कहते हो तो मेरा बहुत ही जिगरी दोस्त है, करीबी दोस्त है, वो मैं मरने तक मेरे साथ रहेगा। அங்க ஆண்டவர் வெடிகுண்டு வைப்பார். वहाँ पे परमेश्वर पटाखड़ी फोड़ेंगे। ஏன் தெரியுமா? क्यों मालूम है क्या? ஆமா அவன் கூட இருந்தா உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காது. हाँ तू उसके साथ रहेगा तो तेरे को अच्छा जीवन नहीं मिलेगा। Praise the Lord. Praise the Lord। கோசேனை விட்டு பிரிக்க வேண்டும், எகிப்தை விட்டு அவர்கள் பிரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது. गोशेन से उन्हें अलग करना है, मिस्र देश से उन्हें अलग करना अवश्य था। அதனால ஆண்டவர் சிலரை விட்டு பிரிச்ச பிறகுதான் உனக்கு ஆசீர்வாதம். इसीलिए परमेश्वर कुछ को कुछ से अलग करेंगे, अलग करने के बाद आशीष करेंगे। விளங்குச்சா உங்களுக்கு? समझे क्या आप लोग? விளங்குச்சா? समझे क्या? பிரிக்கும் போது கொஞ்சம் வலியா தான் இருக்கும். देखो अलग करते समय थोड़ा दर्द होगा, ஏன்னா கோசேன்ல 400 வருஷம் இருந்துட்டான்ல. क्योंकि गोशेन में 400 साल रहे ना। அல்லேலூயா. हालेलुया। பிரிச்ச ஆண்டவர் பிரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துரு. अलग करते तो परमेश्वर उसे अलग करने के लिए तू सौंप दे। Praise the Lord. Praise the Lord। சந்தோஷமா ஏத்துக்க. खुशी के साथ उसे अपना ले। ஆமென். आमीन। காரணம் என்ன? कारण क्या? அந்த फ्रेंड्स எல்லாம் உனக்கு எகிப்துன்னு நினைச்சுக்க. वो दोस्त लोग सभी तेरे लिए मिस्र है करके जान ले। எகிப்தை விட்டு வெளியே வந்தா தான் உனக்கு ஆசீர்வாதம். मिस्र छोड़ के बाहर आएगा तभी तेरे लिए கைகளை आशीर्वाद। உயர்த்தி நல்ல மூணு அல்லேலூயா சொல்லிடுவா. हाथ उठाकर 3 हालेलुया। அல்லேலூயா. ஆமென். आमीन। சில நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வந்த உடனே போதும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. कुछ लोग कुछ आत्मिक जीवन में कुछ बढ़ोतरी आते काफी है करके सोचते हैं। அங்கதான் ஆண்டவர் நெருக்கத்தையும் உபத்திரவத்தையும் கொடுக்கிறார். वहीं पे परमेश्वर संकट और दबाव को भेजते हैं। நீ ஆண்டவர் அவன் நெருக்கம் உண்டாகும் போது தேவனை நோக்கி கூப்பிடு, அதுதான் ரொம்ப முக்கியம். तेरे को संकट आते तो परमेश्वर को देख के पुकार, वही बहुत मुख्य है। ஆமென். ஆண்டவர் உன் அவன் வார்த்தைகளை கேட்டு கூக்குரலை கேட்டு வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக கொண்டு போவார். परमेश्वर तेरी पुकार तेरी चिल्लाहट को सुनकर तेरा वादा वचन पूरा करने की ओर लेकर जाएंगे। ஏன் தெரியுமா ஆண்டவர் உனக்கு பிரச்சனை அனுமதிக்கிறாரு? क्यों मालूम है कि परमेश्वर तेरे को अनुमति देते परेशानी की? ஆண்டவர் உனக்கான பாதையை ஏற்கனவே திறந்து வைத்து விட்டார். परमेश्वर तेरे लिए रास्ता पहले से ही खोल के रख दिए। அந்த பாதையில நீ போறதுக்கு ஆயத்தம் இல்ல. उस रास्ते पे तू जाने के लिए तैयार नहीं। Praise the Lord. Praise the Lord। ஏய் நாமும் ஆண்டவர் சண்டை போட்டா யாருப்பா ஜெயிப்பா? हम और परमेश्वर से झगड़ा करेंगे तो कौन जीतेगा? அவர் நினைவுகளை மாற்ற முடிவதில்லை. उनके विचार को बदल नहीं सकते। ஆமென். आमीन। எகிப்து என்பது உலகம், मिस्र जो है दुनिया के பாவ உலகம். पाप की दुनिया। கானான் என்பது பரலோகத்தின் ஒப்பனையா இருக்கிறது. कनान जो है स्वर्ग को दर्शाता है। ஆமென். आमीन। சில நேரத்துல பாவ உலகத்தில் சிக்குண்டு கிடக்கும்போது கர்த்தர் உபத்திரவப்படுத்துவார். कुछ समय पाप की दुनिया में हम जब फंसे हुए पड़े रहते तो परमेश्वर कलेश पहुंचाते हैं। ஏன் தெரியுமா? क्यों मालूम है உன்னை क्या? ஆண்டவர் விலைக்கிரயமாய் வாங்கி இருக்கிறார்களா? तुझे परमेश्वर कीमत देके खरीदे हैं ना। உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்களா? तेरे लिए लहू बहाए ना। உன்னை ஆண்டவர் கானானுக்கு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு திட்டம் வச்சு வாக்கு பண்ணிட்டார்களா? तेरे को परमेश्वर कनान को ले जाने के लिए स्वर्ग को ले जाने के लिए वादा कर दिए ना। அது அறியாம எகிப்தின் பாவ உலகத்தில் சிக்கி கொண்டிருக்கும் போது, उसे जाने बिना तू मिस्र देश की गुलामी पाप में फंसे हुए रहते समय பாவத்தை விட்டு விலகுகிறது வரைக்கும் கர்த்தர் வேட்டு வச்சுக்கிட்டு தான் இருப்பார். पाप को छोड़कर दूर आने तक परमेश्वर कुछ ना कुछ फटाकड़ी फोड़ते रहेंगे। நீ நினைக்கிறியா तू सोच रहा है क्या பட்டாக்கடி இன்னைக்கு குறைஞ்சிரும்னு? फटाकड़ी आज कम हो
हो जाएगा। பாவத்தை விட்டு விலகிறது வரைக்கும் பட்டாக்கடி வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். पाप को छोड़ के दूर हटने तक ये फटाकड़ी फटते रहेगी। ஏன்னா क्योंकि உன்னை எகிப்தில் வைக்கிறது தேவ திட்டம் அல்ல. तुझे मिस्र देश में रखना परमेश्वर की योजना नहीं। உன்னை எகிப்தில் வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணி இருந்தால் ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார். तुझे मिस्र में रखना है, यही परमेश्वर की योजना होती तो तुझे इस कलीसिया के अंदर लेकर नहीं आते। நீ பாவத்தில் வாழ்வது தேவனுடைய திட்டம் அல்ல. तू पाप में जीवन बिताए परमेश्वर की योजना नहीं। பாவத்தை எகிப்தின் அடிமை பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து கானானுக்கு போறப்பட்டு போவதுதான் தேவனுடைய திட்டம். पाप की गुलामी, मिस्र देश की गुलामी छोड़कर कनान देश में जाना, यही परमेश्वर की योजना है। ஹல்லேலூயா. हालेलुया। வாக்குத்தத்த தேசத்தை மறந்து கொண்டிருக்க கூடாது. वादा किए हुए देश को मत भूलिए। ஆமென். आमीन। வாக்குத்தத்தங்களை மறந்து கொண்டிருக்க கூடாது. वादा जो दिया उसे मत भूलिए। நமக்கு முன்னால நிறைய blessing ஆசீர்வாதத்தை கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். आपके सामने परमेश्वर बहुत से आशीर्वाद को वादा किए हैं। Praise the Lord. Praise the Lord। சுதந்தரிக்க எழும்பணுங்க. उसे पाने के लिए उठना है, சுதந்தரிக்க ஆயத்தமாகணும். उसे हक में लेने के लिए तैयार होना है। ஆமென். आमीन। நான் உனக்கு இன்னைக்கு ஃபைனலா சொல்றேன். मैं आज तेरे को अंतिम बार फाइनल कहता हूँ। எந்த இடத்துல உனக்கு உபத்திரம் வருதோ जिस जगह पर तेरे लिए दुख और कलेश आता है, அதுக்கு பிறகு அந்த இடத்துல நீடிக்கணும் நீ விரும்பவே செய்யக்கூடாது. उसके बाद उस जगह पर मैं बने रहूं करके सोची मत। உபத்திரவத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடு. कलेश दुख के समय परमेश्वर को देख के पुकार। உனக்கான வாக்குத்தத்தத்துக்கு நேராக கர்த்தர் உன்னை நடத்தி செல்ல போகிறார். तेरा जो वादा वचन है उसकी ओर परमेश्वर तुझे चला कर ले जाएंगे। ஆமென். आमीन। எகிப்தை விட்டு புறப்பட்டா मिस्र देश को छोड़ के निकला, நீ போகும் இடம் கானான். तुझे जाने वाला जगह कनान है। ஹல்லேலூயா. हालेलुया। பாவத்தை விட்டு புறப்பட்டால் மட்டுமே உனக்கு முன்னே இருக்கிற வாக்குத்தத்தமான கானானின் செழிப்பை உன்னால் அனுபவிக்க முடியும். पाप को छोड़कर तू निकलेगा तभी तेरे आगे रखा हुआ कनान की कुशलता को तू अनुभव कर सकता है। எகிப்து வேணும் கானானும் வேணும்னு நடக்காதுங்க. मिस्र देश भी चाहिए, कनान भी चाहिए, नहीं होगा। எகிப்துக்கும் கானானுக்கும் போகிற வழியில் செங்கடல் இருக்கிறது. क्योंकि मिस्र देश को छोड़कर कनान देश की ओर जाने के बीच में लाल समंदर है, எகிப்துக்கும் கானானுக்கும் போகிற வழியில் யோர்தான் இருக்கிறது. और मिस्र देश से कनान देश की ओर जाने के बीच में योरदान नदी है। எகிப்துக்கும் கானானுக்கும் போகிற வழியிலே எரிகோ இருக்கு. मिस्र देश से कनान देश की ओर जाने के बीच में एरिगो की बड़ी दीवार है। எகிப்துக்கும் கானானுக்கும் வெகு தூரம். मिस्र देश से कनान देश बहुत ही दूर है। ரெண்டையும் ஒண்ணா அனுபவிக்க முடியாது. दोनों एक साथ अनुभव नहीं कर सकते। பாவத்தையும் தேவன் தரும் ஆசீர்வாதத்தையும் ஒண்ணா ஒரு மனுஷனால அனுபவிக்க முடியாது. पाप को भी और परमेश्वर देने वाले आशीर्वाद को भी, ये दोनों चीजों को एक मनुष्य एक साथ अनुभव नहीं कर सकता। ரொம்ப தூரம். बहुत दूर, ரொம்ப தூரம். बहुत दूर। இன்னைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுகிறேன். आज परमेश्वर कहने वाली बात मैं तुमसे कहता हूँ। ரொம்ப உபத்திரப்படுறியா? बहुत कलेश उठा रही है ரொம்ப क्या? கஷ்டப்படுறியா? बहुत कष्ट उठा रही है क्या? நெருக்கப்படுறியா? दबाव संकट में क्या? ஆண்டவரை நோக்கி கூப்பிடு கூப்பிடு. परमेश्वर को देख के पुकार पुकार। கர்த்தர் உனக்கு முன்பே வைத்திருக்கிறதான வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராய் உன்னை வழி நடத்தி கொண்டு போக போகிறார். परमेश्वर तेरे आगे रखे वादा वचन की ओर पूरा करने के लिए तुझे चला कर ले जाएंगे। பாலும் தேனும் ஓடுகிற தேசம். दूध और मधु बहने वाला देश। கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார், परमेश्वर अब्राहम से कहे, நான் ஒரு வருஷம் உன் சந்ததி எகிப்தில் அடிமையா இருக்கா. 400 साल तेरे वंश इस देश में गुलाम बनकर रहेंगे। புறப்பட்டு வரும்போது निकल कर आते समय பொன்னோடும் பொருளோடும் திரும்பி வருவார்கள். बड़े धन और सोने और चीजों के साथ आएंगे, அவன் எகிப்தியரை அவர்கள் கொள்ளையிடுவார்கள். और मिस्र देश को वो लूटेंगे। இந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிட்டுங்க. वो बात वैसे वैसे ही पूरा हुआ। யாத்திரையாகமம் 12 35 35 36 வசனத்தை பிறகு வாசித்து பாருங்க. निर्गमन के 12वें अध्याय के 35 से 36 वचन के बाद में जाके पढ़कर देखिए। 430 வருஷம் முடியும் போது ठीक जैसे 430 साल पूरा हुआ, அன்னைக்கு ஆண்டவர் புறப்பட செய்தார். हाथ परमेश्वर निकलने के लिए रखे। அன்னைக்கு ராத்திரி उस रात இஸ்ரவேலர்கள் इस्राएली लोग எகிப்தியர்கிட்ட போய் கேக்குறாங்க, मिस्री लोग के पास जाकर पूछते हैं, பொன்னை கழட்டி கொடு, ए सोना उतार के दे, காதுல கிடக்கிறத கழட்டு, कान में जो पहनी ना उतार के दे, கழுத்துல கிடக்கிறத கழட்டு, गले में जो पहनी ना उतार के दे, பீரோக்குள்ள வச்சிருக்கிறத எடு. जो भी कबड़ के अंदर भर के रखे निकाल के दे। Praise the Lord. Praise the Lord। ஆபிரகாமுக்கு சொன்னார், अब्राहम से कहे थे, திரும்பி வரும்போது அப்படித்தான் வருவாங்க. वो वापिस आते समय ऐसे आएंगे। பைபிள் சொல்லுது இஸ்ரவேலர்கள் எபிரேயர்கள் ஏமன் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். बाइबल कहता है इस्राएली लोग इब्रानी लोग मिस्र देश को लूट कर आए। தேவ திட்டம் நிறைவேறும் போது परमेश्वर की योजना जब पूरी हुई, சும்மா வரல. अरे खाली हाथ नहीं आए। அடிமைப்படுத்தப்பட்ட 400 வருடத்தின் கூலியை பெற்றவர்களாகவே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். गुलामी के 400 साल के पूरी कूली तनख्वाह को मिस्र देश से लेकर निकले। இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான். इस सब का एक ही कारण, உபத்திரவப்படுத்தப்பட்ட போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். कलेश तो दुख पाते समय परमेश्वर को देख के पुकारे। கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக நடத்த ஆரம்பித்தார். परमेश्वर वादा वचन को पूरा करने की ओर उन्हें चलाए। கர்த்தரை நோக்கி கூப்பிடு. परमेश्वर को देख के உனக்கு पुकार।
முன்னால் ஆண்டவர் வச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலின் பாதைகளை கர்த்தர் திறந்தே வைத்திருக்கிறார். तेरे आगे परमेश्वर जो वादा वचन रखे वो पूरा करने के लिए रास्ता खोल के रखेंगे. எகிப்தை விட்டு புறப்பட தீர்மானம் பண்ணு. दूसरा मिस्र को छोड़ के निकलने का फैसला कर. பாவம் வேண்டாம். पाप तुझे नहीं चाहिए. உலகம் வேண்டாம், அடிமைத்தனம் வேண்டாம். ये दुनिया नहीं चाहिए, गुलामी नहीं चाहिए. வெளியே வரேன்ப்பா. मैं बाहर आता हूं पिता. உங்களுக்கு பிரியமில்லாத கனெக்ஷனுக்கு வேண்டாம், வெளியே வர ஆண்டவரே. आपको पसंद नहीं वो कनेक्शन मुझे नहीं चाहिए, तोड़कर मैं बाहर आता हूं. வெளியே வா. बाहर आ. உனக்காக செங்கடல் திறக்கும். तेरे लिए लाल समंदर बटेगा. பாவத்தை விட்டு வெளியே வா. पाप को छोड़ के बाहर आ. உனக்காக யோர்தான் ரெண்டா பிரியும். तेरे लिए योर्दान दो हिस्से में बटेगी. பாவத்தை விட்டு வெளியே வா. पाप छोड़ के बाहर आ. உனக்கு எதிரே நிற்கிறதான எரிகோ உடையும். तेरे सामने जो एरिगो की दीवार है वो टूटेगी. பாவத்தை விட்டு வெளியே வா. पाप छोड़ के बाहर आ. ஒரு மனுஷனும் ஒரு ஜாதியும் உனக்கு எதிரே நிற்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பட்டயத்தை உனக்காக உருவுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றார். तू पाप को छोड़ के बाहर आ. तेरे सामने कोई जाति कोई मनुष्य खड़ा नहीं रह सकता. परमेश्वर तेरे लिए अपनी तलवार को मियान से निकालेंगे करके आज भविष्यवाणी कह रहे हैं. பகல் நேரத்தில் இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? इस दोपहर के समय तो इस बात को सुन रही है ना. கர்த்தர் உன்னை கானானுக்காக வழி நடத்தும் நாட்கள் சமீபமாயிருக்கு. परमेश्वर तुझे कनान देश की ओर चलाएंगे, वो दिन नजदीक है. அவரை பார்த்துக்க. उनको देख ले. இதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். बाकी सब वो देख लेंगे. கண்களை மூடுவா. आंखों को बंद करेंगे. எல்லாரும் முழங்கால் படிடுவா. बैठे हुए जगह पे सभी घुटने टेकेंगे. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போறோம். हम सभी परमेश्वर को देख के प्रार्थना करेंगे. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். हम सभी परमेश्वर को देख के प्रार्थना करेंगे. வேகமா முழங்கால் போடுங்க. जल्दी से घुटने टेकिए. வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை. दाहिने हाथ को स्वर्ग की ओर देखकर एक ही बात. எனக்கு சொன்னதை நிறைவேற்றும் தேவன். मुझसे जो कहे उसे पूरा करने वाला எனக்கு परमेश्वर. சொன்னதை நிறைவேற்றும் தேவன். मुझसे जो कहे उसे पूरा करने वाला எனக்கு परमेश्वर. சொன்னதை நிறைவேற்றும் தேவன் ஆண்டவரே. मुझसे जो कहे उसे पूरा करने वाला எனக்கு परमेश्वर. சொன்னதை நிறைவேற்றும் தேவன் ஆண்டவரே. मुझसे जो कहे उसे पूरा சத்தமா करने वाला சொல்லுவீங்களா? परमेश्वर. சத்தமா जोर से बोलोगे क्या? சத்தமா சொல்லுவீங்களா? जोर से बोलोगे क्या? எனக்கு சொன்னதை நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. எனக்கு சொன்னதை நிறைவேற்றும் தேவன். जोर से बोले मुझसे जो कहे उसे पूरा करने वाला परमेश्वर. எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும் தேவன். मुझसे जो भविष्यवाणी के उसे पूरा करने वाला परमेश्वर. விட்டு சொல்லுங்க ஆண்டவரே. आप लोग बोलिए. அது நிறைவேறுதலை என் கண்கள் காணா. परमेश्वर से पूरा न मेरा आंख देखेगा. ஆண்டவரே. परमेश्वर. அந்த தீர்க்க தரிசனம் वो भविष्यवाणी எனக்கு முன்னால இருக்குப்பா. मेरे आगे है पिता. நான் அதை உணராம இருக்கிறேன். मैं उसे एहसास के बिना அந்த हूँ. பாதை அறியாம இருக்கிறேன். उस रास्ते को जाने बिना हूँ. உபத்திரவம் வருவதற்கு முன்பு कलेश आने से पहले அந்த பாதையை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். उस रास्ते को मैं जानना चाहता हूँ. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? कितने लोग प्रार्थना करेंगे? அந்த பாதையை நான் அறிய விரும்புகிறேன். उस रास्ते को मैं पहचानना அந்த चाहता பாதையை हूँ. நான் அறிய விரும்புகிறேன். उस रास्ते को मैं जानना எனக்கு चाहता உதவி हूँ. செய்யுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்களா? मेरी मदद कीजिए. हाथ उठाकर बोलिए ना. அந்த கைகளை உயர்த்தி சொல்லுங்க. अच्छे से हाथ उठाकर எனக்கு बोलिए. முன்னால ஒரு கானான் இருக்கு. मेरे आगे कनान गए. அதனால நான் எகிப்திலிருந்து புறப்பட விரும்புறேன். लेकिन इसीलिए मैं मिस्र से निकलना चाहता हूँ. எகிப்திலிருந்து புறப்பட விரும்புகிறேன். मिस्र से निकलना चाहता எனக்கு हूँ. உதவி செய்யுங்கப்பா. मेरी मदद कीजिए पिता. உதவி செய்யுங்கப்பா. मेरी मदद कीजिए पिता. ஒன்னு நான் ஃபைனலா சொல்லி முடிக்கிறேன். एक बात अंतिम में बताकर खत्म करता வாழ்க்கையில हूँ. ஒரு சின்ன உபத்திரம் வரும்போது கூட तेरे जीवन में छोटी छोटी कलेश आते समय ஆண்டவரை நோக்கி நீ கூக்குரலிட ஆரம்பி. परमेश्वर को देख के तू पुकार. ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட ஆரம்பி. परमेश्वर को देख के चिल्ला. அந்த கூக்குரலின் சத்தம் वो चिल्लाने की आवाज உன்னை வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கா. तुझे वादा वचन पूरा होने की ओर चला कर ले जाएगा. வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராக உன்னை நடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கா. वादा वचन पूरा होने की ओर तुझे चला कर ले जाएगा. புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க. जिन्होंने समझा केवल वे ही हाथ उठाकर வாழ்க்கையில बोलिए. உபத்திரவம் ஆரம்பிக்கும் போதே जीवन में कलेश शुरू होते ही தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். मेरे परमेश्वर को देख के पुकारूंगा. தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். मेरे परमेश्वर को देख के पुकारूंगा. சொல்லுங்க, என் தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன். बोलिए मेरे परमेश्वर को देख के पुकारूंगा. தேவன் எனக்கு முன் குறித்ததை செய்து முடிப்பார். परमेश्वर जो मेरे पहले से ठाने वो पूरा करेंगे. நல்ல கையை தட்டி ஒரு நிமிஷம் காமன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. अच्छे से थाली बजाकर 1 मिनट परमेश्वर की महिमा कीजिए. ஓ ஜீசஸ். நன்றி. நன்றி. சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में ஆவியானுடைய மகிமையான பிரசன்னத்துக்காக நன்றி. पवित्र आत्मा की महिमा से उपस्थिति की धन्यवाद. ஆவியானுடைய கிருபை தொடர்ந்து இருக்கட்டும். आत्मा परमेश्वर का अनुग्रह लगातार रहे. பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பு. मेरे बच्चों को शांति के साथ भेजिए. பிள்ளைகளுக்கு முன்பதாய் தேவன் வைத்திருக்கிற கானானை இவர்கள் காணட்டும்.
मेरे बच्चों के आगे रखे कनान को ये देखे வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலுக்கு நேராய் புறப்படும் இருதயம் இன்னைக்கு உண்டாகட்டும் वादा वचन को निकल कर जाने का हृदय आज इनके अंदर हो சமாதானத்தோடு அனுப்புங்க शांति के साथ भेजिए இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता ஆமென் ஆமென் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்னுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆமென் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்களோடும் இந்த சதா காலங்களில் आपके में सदा काल के இயேசு लिए கிறிஸ்துடைய வருகையில் உண்டாவதாக यीशु मसीह के आगमन तक हो ஆமென் आमेन கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லிடுவோம் हाथ उठा के 3 हालेलुया